ஒரு வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எண்ணாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அலட்சியப்படுத்தாதே, மன்னாவை அலட்சியப்படுத்தாதே என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசுகிறேன். தேவன் கொடுத்த அதிசய மன்னாவை அலட்சியப்படுத்தாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 40வது வசனத்தை நான் வாசிப்போமே. ஆனால் யாத்திராகமம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் குடியிருந்த காலம் 430 வருஷம் இருந்தது. 430 வருஷமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையா இருந்தார். அடிமை என்பது யாத்திராகமம் புத்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது, சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யக்கூடிய சகலவிதமான வேலையினாலும் அவர்களுக்கு அவர்களுடைய ஜீவன் கசப்பாயிற்று. அடிமை என்பது கொத்தடிமை மாத்திரமல்ல, ஜீவனை பலி கொடுக்கக்கூடிய ஒரு கொடுமை அங்கு நடந்தது. பார்வோன் கொடுமைப்படுத்தினான். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 15:13 சொல்கிறது, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் நீ அறிய கடவாய். உன் ஜனங்கள் வந்துவிடு என்று சொன்ன போது நீ வந்தாய். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1 வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன்னுடைய இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, ஏன் ஓடுறீங்க? தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நல்ல கவனிங்க. நிறைய பேர் விட மாட்டாங்க தெரியுமா? தகப்பனையும் கூட்டிட்டே போவாங்க. பெண்ண மாப்பிள்ளையை வாழ விடும் போது பெண்ண மாப்பிள்ளையும் புறப்பட்டு போவாங்க. பெண்ணுக்கு பின்னால ஒரு பெண்ணை அனுப்பி விடுவாங்க. கொஞ்ச தூரம் போனோடனே கார் ஏற, நான் ஜோமண்ணுக்கு நிக்க, கார் ஏற போன டைம்ல அந்த பொண்ணு சொல்லுது, ஏடி நீ வரண்டாம், அவ புருஷன் கூட போறா. அடுத்த வயனத்துக்கு தோண ஒரு அல்ல சொல்லுங்க. பெண்ண மாப்பிள்ளை வாழ விட்டுருக்கு, மணமகளே மருமகளே வா வா அங்க போடட்டும், இங்க போ தள்ளுறாங்க. போகும்போது கல்யாணமே ஆகாத ஒருத்திய கையில எவளுக்கு பிள்ளையோ கையில கொடுத்துருக்கு. இவ பிள்ளையும் தூக்கிட்டு எதிர்ப்புக்கு போனாதான் இவளுக்கு வாழ்க்கை நல்லா இருக்குமா? உருப்படுமாடா? ஒரு அல்ல சொல்லுங்க. ஃபார்மாலிட்டி வேண்டாம். 430 வருஷம் அல்ல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், சும்மா வந்துருவாங்கன்னு நினைக்காத. சங்கீதம் 22:24 வாசித்து பாருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமல் அவனுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் இருந்து அவன் தன்னை நோக்கி கூப்பிடும் போது மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நான் பிரசங்கிக்கிறேன் இயேசு கிறிஸ்து. கைத்தட்ட ஒருத்திக்கு மனுஷன் பாரு. நான் இங்க இருந்து காவல் கிடந்துக்கு வடக்க போறேன். சொல்லாமல கைத்தட்டுற கூட்டம் தெரியுமா? பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ் சர்ச்சைக்கு போறேன் பாருங்க. கைத்தட்டுனா கைத்தட்டு இருக்க முடியாதுங்க. ஒரு ஊழியக்காரன் அப்படி கைத்தட்டு. ஒரு அல்ல சொல்லுமா? கை தட்டுங்களா? சோத்திரம். அல்லேலூயா. ஜனங்கள் ஆபிரகாம் உன் ஜனம் வந்து விட்டார்கள் என்று பெருமைப்படாதே. எபிரேயர் 11வது அதிகாரம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது,
எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் நாம் சுதந்திரமாய் பெறப்போகிற தேசத்துக்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படியணும். ஒரு விசுவாசிக்கு உண்மையான காரணம் கீழ்ப்படியணும். நீ நிறைய பேர் கீழ்ப்படிங்க, சேரெல்லாம் ஃபுல் ஆக்கிட்டு என்ன 6 சேர் முன்னுக்கு கிடக்கு. ஒரு சகோதரிக்கு கண்ணிலையும் படலையா? 6 சேர் முன்னுக்கு கிடக்க. முன்னுக்கு வரணும் நீங்க ஆசையா கிடையாது. முன்னுக்கு வந்தா யாருக்கும் தெரியும், பாஸ்டர்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். பாஸ்டருக்கு ஒருத்தன் உழைச்சிட்டான்னா, பாஸ்டருக்கு ஒருத்தன் ஒழித்தால், பாஸ்டருக்கு ஒருத்தன் மறைத்தால், பாஸ்டருக்கு ஒருத்தன் பம்மினால் உருப்படவே மாட்டான். வக்கீல்கிட்ட ஒழிக்க கூடாது, டாக்டர்கிட்ட ஒழிக்க கூடாது, பாஸ்டர்கிட்ட ஒழிக்க கூடாது. எப்படிங்க உங்களை காப்பாத்த? நான் எப்படி 40 வருஷம் ஆண்டவர் என்ன நடத்தி கொண்டு வந்தார் என்று எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு. ஆபிரகாம் நீ கீழ்ப்படிஞ்சது நல்லதுதான். நான் வசனத்தை பிரசங்கிக்கிறேன். உன் ஜனம் அப்படி வருவாங்க நினைக்காது. 400 வருஷம் உன் ஜனம் அலைஞ்சு திரிவார்கள். வாட்ஸ் தி ரீசன்? எரேமியா சொல்றான் 4வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. இஸ்ரவேலே மனம் திரும்புவதற்கு மனதா இருந்தால், இஸ்ரவேலே நீ திரும்புகிறதுக்கு மனசு இருந்தால் என்னிடத்தில் திரும்பு. உபத்திரவம் வரும், உபத்திரவம் வரும். உபத்திரவப்பட்டது நல்லது. ஆதியாகமம் 22:1 இந்த காரியம் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். சோதனை வரணும். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவர்கள் உடனே வாசிக்கணும், முந்திரி கொட்டை போல. நீ படப்போகிற பாடுகளை குறித்து நம்ம ரேஷன்களில் நம்ம எப்படி சாடி போறோம் தெரியுமா? மண்டபத்தில் கல்யாணத்துக்கு சாப்பிடும் போது பாஸ்டருக்கு மேல கால் வச்சு நடந்து போறாவது. பாஸ்டர்டான்னு நான் சொன்னேன். அது அங்க சாப்பாட்டு பிறகு இவரு எதுக்கு போனாருங்க? சாடி போறான், மேல அவன் நடந்து போறான். பாஸ்டர்டான்னு அவருக்கு தோல்ல தான். பாஸ்டர் தானே தோல்ல கால் வைக்க முடியும்? சுமக்கிற தவப்பு அவர் தானே. அவருக்கு தோல்ல காயில் வச்சு மண்டபத்துக்குள்ள சாடுறான். சாப்பிடுறதுக்கு போற போக்க பார்த்தா இப்படி பறந்து போறான். நான் நேரா பாயசத்துல போய் விழுந்துருப்பான். நம்ம எவ்வளவு பொறுமை உள்ளவர்கள் தெரியுமா? சாப்பாட்டுக்கு எவ்வளவு எவ்வளவு பொறுமை தெரியுமா? இந்த சேர் போனாலும் பரவாயில்ல, சொந்தமில்லை பந்தமில்லை, வந்த வழி நிலையும் இல்லை, சோகத்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் மாற்றம் உலகம், மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு. நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தோருண்டு. நம்பாதே நம்பாதே உலகை, நம்பாதே நம்பி நீ மோசம் போகாது. நம்பாதே ஆபிரகாமை நீ நம்பாதே. ஜனம் 400 வருஷம் அலையணும். ஏன் அவர்கள் அலைந்தார்கள்? அருவருப்பு. ஏன் ஒரு விசுவாசி அலைகிறான்? அருவருப்பு. ஏன் விசுவாசி அலைந்து திரிகிறார்கள்? அருவருப்பு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, அங்க இங்க அலைச்சல் அலைச்சல் அலைச்சல். காரணம் என்ன? அருவருப்பு. ஏதோ ஒரு அருவருப்பு உனக்குள்ள இருக்கிறது. நீ அலைந்து திரிய காரணம், சகோதரா சகோதரி, நீ அலைந்து திரிய காரணம் பாவம். நீ அலைந்து திரிய காரணம் உனக்குள் இருக்கிற அருவருப்பு. அருவருப்பு அகற்றி போடு. அருவருப்பு அதிகம். என்னாகும் புத்தகத்தில் 20வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என்னாகும் 20:4 வாசிக்கும் போது, மோசே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும், மைக்கில் வாசிடா. என்னாகும் 20:4 நாங்களும் மிருகங்களும். வாசித்தது யார்? அது சோதரம். உங்களுக்கு எல்லாம் ஒன்று இப்படி நீங்க வாசித்த உடனே கிஃப்ட் கொடுப்பார் பாஸ்டர். வரட்டும் நாளைக்கு வாசிங்க. நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே சாகும்படி, நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை, நீங்கள் கர்த்தருடைய சபையை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது என்ன? கர்த்தருடைய மோசே, ஆரோன் கர்த்தருடைய சபையை வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தது என்ன? நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் என் மனைவி பிள்ளைகளும் தண்ணி இல்லாத கெட்ட இடம், கெட்ட இடம், தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை, அப்படிப்பட்ட கெட்ட இடத்துக்கு எங்களை இந்த வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது என்ன? வனாந்தரத்திலும் ஒரு முறுப்பு, சிவந்த சமுத்திரத்திலும் ஒரு முறுப்பு.
ஏன் எங்களை சிவந்த சமுத்திரம் கொண்டு வந்தாய்? எகிப்து தேசத்தில் கல்லறை தோட்டம் இல்லை என்றால் எங்களை சிவந்த சமுத்திரம் கொண்டு வந்தாய் என்று முறுமுறுத்தார்கள். சபையை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தது என்ன? சபை வனாந்தரத்தின் வழியாக வரணும். சபை பாடு அனுபவிக்கணும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதான உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் பாடு. விசுவாச பிள்ளைகளுக்கு பாடு என்று நினைக்க வேண்டாம், கவலை என்று நினைக்க வேண்டாம், கஷ்டம் என்று நினைக்க வேண்டாம், கடன் என்று நினைக்க வேண்டாம், நிந்தனை தூசிப்பு என்று நினைக்க வேண்டாம், பாடுகள் நினைக்க வேண்டாம். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறதான உங்களை என் ஆண்டவர் சீர்படுத்த போகிறார். கரங்களை தட்டி சிறப்படுத்த போகிறார், பலப்படுத்த போகிறார், நிலைநிறுத்த போகிறார். ஏசாயா 46வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, உங்கள் முதிர் வயது வரைக்கும் உங்களை நான் தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன். உலகத்துல ஒரு மனுஷன் பெற்ற தகப்பன் சொல்ல முடியாது. அதை பரம தகப்பன் சொன்னார், உன் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன், சுமப்பேன். தூக்கி சுமக்கிற தகப்பே நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரம் தான். இது எந்த நாட்டில் கேட்டாலும் சரிதான், எந்த வீட்டில் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரிதான், எந்த இடத்தில் நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்த உலகத்துல அப்போஸ்தலர் 4:12 படி அவராலே இந்த ரட்சிப்பு ஒருவராலும் இல்லை. நான் பிரசங்கிக்கிற இயேசுவை அல்லாத ரட்சிப்பு ஒருவராலும் இல்லை. நான் பிரசங்கிக்கிற இயேசு அல்லாத விடுதலை கொடுக்க ஒரு தெய்வம் இல்லை. மோசேயை முறுமுறுத்தார்கள். சோதரன் அழுது கதறி இருப்பார். நடத்தி கொண்டு வந்த விதமே ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்டார்கள். யோசேப்பு அறியாத பார்வோன் ரொம்ப வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான், கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தான். அழைத்துக் கொண்டு வருகிறார் மோசே. சம்பவம் ஜனங்கள் கொண்டு வந்த போது வனாந்தரத்தில் கொடுத்த ஆகாரத்தை பார்த்துதான் அவர்கள் அலட்சியப்படுத்தினார்கள். இது என்ன சாப்பாடு? எங்க சர்ச்சில் ஒரு நாள் ஒரு பிரதர் சொல்ல வேண்டிய சமயம் வந்து விட்டது. ஒரு எங்க சர்ச்சினுடைய ஓல்டு மெம்பர், ஒரு 20-25 வருஷம் மெம்பர் ஒருவர் எங்க சர்ச்சில் வந்தார். அவர் ஆராதனைக்கு வரக்கூடியவர் தான். வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தார். கொஞ்ச நாட்கள் வருவார், அது வெளிநாட்டுக்கு போவார், திருப்பி ஒரு 2 வருஷம் கழிச்சு வருவார். நல்ல ஒரு விசுவாசி. ஒரு நாள் சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதில் சாப்பாடெல்லாம் ஒரு 15 பேர் விளம்புவாங்க, ஒரு 10 பேர் அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எல்லாரும் தியாகமாய் செய்யக்கூடிய பணிவிடை. திடீர்னு எங்கள் பிரதர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த பாயாசம் கொஞ்சம் லூஸ் ஆயிட்டு, மழை பெய்து தண்ணியோ இல்லை பக்கத்தில் இருந்த குடத்தில் உள்ள தண்ணியோ எப்படியோ பாயாசத்தில் விழுந்துட்டு தெரியாம, பாயாசம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணவங்க கொஞ்சம் லூஸாக வச்சுட்டாங்க. இலையில விட்டு பாயாசம் கொஞ்சம் இலையில அப்படி ஓடிச்சு. உடனே இந்த பிரதர், நல்ல பிரதர், சொல்லுங்க எப்படிப்பட்ட பிரதர்? நல்ல பிரதர் தான். இது அதுவரையிலும் நல்ல பிரதர், 20-25 வருஷமா நல்ல விசுவாசி, நல்ல பிரதர். இதுவா பாயசம் என்று பாயசத்தை ஒரு கை வச்சு அப்படி அடிச்சுட்டாரு. அடுத்தவங்க ஷர்ட்ல எல்லாம் பட்டுச்சு. ஒரு பிரதர் வந்து 2 வாரம் தான் ஆச்சு சர்ச்சுக்கு. அவரு பாயசவாளியை வச்சு விளம்புறாரு. சர்ச்சுக்கே வந்து 2 வாரம். அவரு சொல்றாரு, எத்தனை வருஷம் விசுவாசி இப்படியா செய்யுது என்றார். 15 நாளைக்குள்ள எங்க சகோதரனுக்கு கை அழுகி போச்சு. நம்புவீங்களா? பயபக்தியோடு நடுக்கத்தோடு பலிபீடத்தில் நின்று பயந்து நடுங்கி பேசுகிறேன். விளையாடாத, பந்தியில விளையாடாத, பரிசுத்த ஆலயத்தில் நடக்கிற எதிலையுமே விளையாட்டு இங்க வைக்க கூடாது. கையை வைத்து அடித்தார். கை அழுகி விட்டது. 15 நாளையில ஃபாரின் போனோம், ரிட்டர்ன் ஆகி வந்தார். ஹலோ, திடீரென்று ஒரு நாள் வந்தார். கர்த்தர் சொன்னார் 19 என்றார். பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் சொன்னார் 19 என்றார். 19 என்று சொல்லிவிட்டேன். எங்க சர்ச்சில் எல்லாரும் எழுதக்கூடிய பழக்கம் உண்டு. 19 என்று எழுதினார்கள். 19வது நாள் இந்த சகோதரன் மரித்து போனார். உண்மையை பேசுகிறேன், பயந்து நடுங்கி நான் பேசுகிறேன். பயப்படுங்கள், அந்த இயேசு ஜீவிக்கிறார், அந்த தெய்வம் ஜீவிக்கிறார், அந்த அற்புத தெய்வம் ஜீவிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் சொல்றார், சபையை வனாந்தரத்திற்கு கொண்டு வந்தது என்ன? யாத்ராகமம் புத்தகம்
இரண்டாவது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசி. அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. பிள்ளை என்ன அழுதுன்னு செய்யும்? யாத்ராகமம் புத்தகம் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது லேவியின் குடும்பத்தாரில் ஒருவனுக்கு ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒருத்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். பழைய ஏற்பாட்டில் அவனை பெத்தான்னு இருக்கும், அவ பெத்தான்னு இருக்காது. ஒருத்தி ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று அது 3 மாசம் வரை பாதுகாத்தாள், பராமரித்தாள், உபசரித்தாள், பாடுவிட்டு சீராட்டி வளர்த்தாள். குழந்தை சத்தம் கேட்டால் ஆண் குழந்தை என்று கண்டால் ஆண் குழந்தையை கொல்ல வேண்டும் என்று அரக்கன் பார்வோன் போட்ட திட்டம். என் பிள்ளையை கொண்டு விடுவார்கள் என்று நினைத்து அந்த பிள்ளையை 3 மாதம் கழித்து ஒரு பெட்டியை செய்து நாணல் பெட்டியிலே நாணல் அழகான கீழ் பூசி அந்த பெட்டிக்குள்ளே துணிமணிகளை எல்லாம் வைத்து அந்த பிள்ளையை அதில் கடத்தி பெட்டியை மூடி நாணல் செடி மூட்டிலே நெயில் இந்தியிலே வைத்து விட்டாள். இந்த குழந்தையை எப்படியா கொண்டு போயிடட்டும், தண்ணி கொண்டு போட்டு எதுவும் கொண்டு போகட்டும் என்று வைத்தாள். என்ன நடக்கிறது என்று சம்பவிக்க மிரியாம் பார்த்து கொண்டிருக்கிறாள். சகோதரி, எந்த பார்வோன் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று மருத்துவச்சிகளை கட்டளை போட்டானோ அந்த பார்வோனுடைய மகள் வருகிறாள், ஸ்நானம் பண்ண வருகிறாள். ஒரு அல்ல சொல்லுங்க, பார்வோனுடைய மகள் எதற்கு வந்தாள்? ஸ்நானம் பண்ண. எத்தனை அண்ணன் இருக்கு பாருங்க, என்ன ஸ்நானம் பண்ணாம? இறக்கமே இல்லாத பார்வோனுக்கு மகள் ஸ்நானம் பண்ண வந்தாள். ஸ்நானம், குளித்தல், முக்குதல், அமுக்குதல், பாப்டிசோ. அவ ஸ்நானம் பண்ண வாரா. வரும்போது பெட்டியை கண்டாள். நிறைய பெட்டி இருக்கிறது. ஆனால் அங்க ஒரு பெட்டி இருந்தது. அந்த பெட்டி அவள் கண்டாள். அந்த பெட்டி அவளுக்கு கண்ணிலையா காணணும்? கர்த்தர் செய்கிற அதிசயத்தை பாருங்க. அவளுக்கு கண்ணில தான் படுது. எனக்கு அந்த பெட்டி வேணும்னு ஆசைப்பட்டாள். பெட்டியை கொண்டு வந்தார்கள். திறந்த போது பிள்ளை அழுதது. இதுவரை அழாத பிள்ளை அழுதது. பிள்ளைன்னா ஆழம் சொல்லுங்க. பிள்ளைன்னா நாடியில கை கொடுக்காது. பிள்ளைன்னா கை தட்டம். பிள்ளைன்னா உற்சாகமா இருக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது இங்க வேதத்தில் காணப்பட்ட பிள்ளை ஆம்பளை பிள்ளை கையை கட்டிட்டு இந்த பாவநாசத்துல இருந்தது போல இருக்காது. சோதரன் ஆம்பளை பிள்ளை கையை தட்டி உற்சாகமா கை தட்டும். இந்த ஆம்பளை பிள்ளை கை தட்டி பாருங்க, ஒரு கை தட்டுங்க. ஒரு மாதிரிப்பட்ட பிரசங்கர் இங்கிருந்து ஓடிடுவான். கை தட்டுனது ஆம்பளை பிள்ளை கை தட்டதை பார்த்தேடா. அங்க பிள்ளை அழுதது. பிள்ளை போட்ட சத்தம். சில பிள்ளைகள் அதுக்குன்னே சத்தம் போடும் தெரியுமா? சர்ச்சுக்கு தாய் எப்ப கொண்டு வருவாளோ, சர்ச்சுக்குள்ள அம்மா நுழையும் போது பிள்ளை அழ ஆரம்பிச்சிடும். வேலை கள்ளிக்கு பிள்ளை சாத்திரம். பிள்ளை எடுப்பா, வெளியே போயிருவா கள்ளி. 10 பேர் வெளியே போய் உலக கதைகளை பேசி கொண்டிருக்கிறார். பிள்ளை கையில இருக்கு. 10 பேரும் பேசிய பேச்சு பிரசங்கருடைய பேச்சை விட கூடிரும். நான் அதனால சுத்தி கண்ணாடி இந்த கேமரா வச்சுட்டேன். எனக்கு வெளியே பேசுறதுன்னு தெரியும். பிள்ளையை கண்டாள். பிள்ளை எனக்கு வேணும். ரொம்ப சந்தோஷம் தான். ஆம்பளை பிள்ளை, எபிரேய பிள்ளை. உடனே மிரியாம் ஓடி வருகிற ஃபர்ஸ்ட் மிஷனரி பொம்பளை பிள்ளைக்கு வேலை என்ன தெரியுமா? சுவிசேஷம் சொல்ல ஓடி வருகிறோம். அம்மா, பார்வோனுடைய குமாரத்தை பார்த்து, அம்மா, இந்த எபிரேய குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி வளர்ப்பதற்கு பால் கொடுத்து வளர்க்கும் ஒரு எபிரேய தாயை அழைத்து வரட்டுமா என்று கூப்பிட்டார் என்று கேட்டார். உடனே போ. பெத்த தாய வளர்ப்பு தாயாக அழைத்து வருகிறாள் மிரியாம். வளர்ப்பு தாய் வருகிறாள். அம்மா சொல்லுங்கம்மா நீ நினைச்சிருப்பா. அவளுக்கு பிள்ளை நீ காட்டிக்கவே இல்லை. இந்த பிள்ளை எனக்கு வளர்த்து தரணும், உனக்கு நான் சம்பளம் தரேன். பிறந்த 3வது மாசம் சென்று கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறமே மோசே மாத்திரமே. பிறந்த 3வது மாசமே சென்று கவர்மெண்ட்ல சம்பளம் வருது. மோசையை வளர்க்கறதுக்கு தாய்க்கு பேர்ல வருதுங்க பணம் முடிப்பு வருது. ஒரு அலையில சொல்லுங்க, அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய் அன்னமே நீ வாங்கு மிட்டாய் அமுதரஞ்சித இஞ்சித மிட்டாய். நீங்க கை தட்டா வருத்தா பாடவே மாட்டேன். பாஸ்டர் பெரிய உபத்திரவம் எனக்கு. பாடுங்கன்னு சொல்லி நீங்க கை தட்டாம இருந்து எப்படி? 1 செகண்ட் 1 2 3 4. அமுதரஞ்சித
அமுதரிஞ்சிதையும் சிதமிட்டாய் அன்னமேனி வாங்குமிட்டாய் மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்றமிட்டாய் மோச முனிவர் புகழ்ந்த மிட்டாய் முழு மனதாய் ஏற்றமிட்டாய் மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறி மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறி மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் 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 கல்வாரியில் 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 செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய் கல்வாரியில் செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய் கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய் கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய் மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாறு மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறு மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் 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 வெத்தலேயில் 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 பிறந்த மிட்டாய் நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய் வெத்தலையில் பிறந்த மிட்டாய் மெத்தபம் சேர்ந்த மிட்டாய் வெத்தலேயில் பிறந்த மிட்டாய் மெத்தபம் சேர்ந்த மிட்டாய் வெத்தலையில் பிறந்த மிட்டாய் மெத்தபம் சேர்ந்த மிட்டாய் நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய் நான் உனக்கு சொன்ன மிட்டாய் நாசரேத்தில் வளர்ந்த மிட்டாய் நாதரேசு அந்த மிட்டாய் மிட்டாய் வாங்கலையோ தம்பி மாற வாங்கலையோ மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறி மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் 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 கல்வாரியில் கல்வாரியில் செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய் கல்வாரியில் செய்த மிட்டாய் கடையில் கிடைக்காத மிட்டாய் கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய் கல்லறையை திறந்த மிட்டாய் மோட்சம் அதில் சென்ற மிட்டாய் மிட்டாய் வாங்கலையோ தமிழ் மாறி மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் வாங்கலையோ தங்கை மாறி மிட்டாய் வாங்கலையோ மிட்டாய் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா மோசேயை பார்த்து மோசே குழந்தையை பெத்த தாய் வளர்ப்பு தாயாக வளர்த்து வருகிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் நமக்கு குழந்தையை வளர்ப்பதற்கு தான் தந்திருக்கிறார். ஓனர் அவர் தான். அல்லேலூயா. நமக்கு வளர்ப்பதற்கு வளர்ப்பு தாயாக வருகிறாள். மோசையை வளர்க்க பெத்த தாய், பாலூட்டி சீராட்டி வளர்த்த தாய். இஸ்ரவேலின் தேவனை குறித்து மோசேக்கு சொல்லி இருப்பாள். வளர்ந்தது பார்வோனுடைய குமாரத்தின் இல்லத்தில் இருக்கலாம், வளர்ந்தது பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்ந்திருக்கலாம். ஆனால் வளர்க்கப்பட்ட விதம் இஸ்ரவேலின் தேவனை அந்த மோசேக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பாள். அல்லேலூயா. நம்முடைய உண்மையான தெய்வம் யார், நாம் யாரை தரிசிக்க வேண்டும், யார் நம்முடைய தேவன் என்பதை அவெல்லாம் மோசேக்கு அவள் சொல்லி இருப்பாள். வருஷங்கள் சென்றது, 40 வருஷம் ஆச்சு. திடீரென்று ஒரு எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிப்பதை பார்த்த மோசே அந்த எகிப்தியனை அடித்து கொன்று புதைத்து போட்டார். எபிரேயர்கள் சண்டை போட்ட போது அவர்களை ஏன் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டபோது எங்கள் மீதும் துணைத்தனம் பண்ண வந்தாயோ என்று கேட்டார்கள். ஓடிவிட்டான் மோசே. 40 வருஷம் பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக ராஜகுமாரனாக வளர்க்கப்பட்ட மோசே ஓடுகிறான் 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 ஓடுகிறான். நேர மாமனார் வீட்டுக்கு ஓடுகிறான். மோசே ஓடினான் மாமனார் வீட்டுக்கு. யாக்கோபும் ஓடினான் சித்தப்பா வீட்டுக்கா மாமனார். ஓடுகவும் எல்லாம் மாமனார் வீட்டுக்கு ஓடுறான். இருக்கட்டு. மாமனார் ஒரு அடைக்கலம் கொடுத்தார். மருமகனே என்னார், மாமா மருமகனே. வீட்டில் ஒரு ஆடை அவுத்து கட்ட மாட்டான். மாமனார் போன சொன்னார், பிள்ளை மாமா பிள்ளை மாமா கொஞ்சம் ஆடு கிடக்கு அவுத்துட்டு போவீங்களா? அதுக்கு என்ன மாமா, எனக்கு போர் அடிக்குதுன்னா போனா ஆட்டுக்கு குளம்பரிச்சு கொடுக்க ஒரு கோல் வைத்து கொண்டான். குளைய முறிப்பான் கொடுப்பான். 40 வருஷம் ஆச்சு. 80 வயசுல வர ஒரே பட்டம் வந்தான். திடீரென்று ஒரு பச்சை முட்செடி எரிகிறதை பார்த்தான் மோசே. இது என்னடா அதிசயமா இருக்கு, 40 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இப்படி ஒரு பார்த்ததில் ஒரு அதிசயமா இருக்கிறது. நான் இன்னும் நெருங்கி போவேன், நான் நெருங்கி போவேன் கர்த்தரிடத்தில். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர். ரசித்து பார்த்த அல்ல, இயேசுவை ருசித்து பாருங்கள். நாங்க ருசிச்சு பார்த்தவங்க. கிட்ட நெருங்குவேன் நெருங்குவேன் என்று மோசே நெருங்கி வருகிறான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, மோசே நீ நிற்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் பாதரட்சைகளை கழற்றி போடு என்று சொன்னான். அவனுக்குள்ள அவன் நிற்கிற பூமி பரிசுத்த பூமி என்று சுட்டி காட்டின தெய்வம் சொல்றாரு, உன் பாதரட்சையை கழற்றி போடு. உனக்குள்ள நிறைய கழற்ற வேண்டியது இருக்கு. சோதரம் கழற்றி போடு. நீங்க புரிஞ்சிருப்பீங்க உடனே இவர் எதுக்கு சொல்றாருன்னு. கழற்ற வேண்டியதை கழற்றி போடு. சோதரம் கழற்ற இல்லை, இன்னும் போடு, சேர்த்து போடு.
சோத்திரம். மணிமேடை ஜங்ஷனுக்கு கொஞ்சம் மேற்கும் பக்கம் ஹோம் சர்ச் பக்கத்தில் ஒரு அக்கா டதி ஸ்கூல்ல டீச்சர். அவங்க வேலை பார்த்துட்டு வரும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு அப்படி குடு 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 குடுன்னு ஒரு பேக்கையும் போட்டுட்டு வராங்க. வரும்போது பைக்கில் வந்த 2 பேர் அக்கான்னா வருது, தம்பின்னாங்க. கழுத்தில் இருந்த 15 பவுன் நகையை அறுத்து விட்டு ஓடி விட்டான். கொஞ்சம் தூரம் போன உடனே இவங்க சொன்னாங்க தம்பின்னாங்க. அவன் திரும்பி பார்த்தான், இந்த கவரிங் எனக்கு எதுக்குடே, ஆசை என்ன கொண்டு போ என்றான். அவன் திரும்பி வந்து அதை மூஞ்சில இறஞ்சுக்கிட்டு கன்னத்துல ஒரு அடி கொடு, இனி போடுவியா, ஒரு அடி கொடுத்துட்டு போயிட்டான். அவன் அன்னையில இருந்து போடவே இல்லை. ஒரு அல்லல சொல்லுங்க சத்தம், டீச்சர் மாதிரி ஒரு அல்லல சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சோத்திரம். பைபிள் அழகாக சொல்லி கலட்டுடா, பாதரட்சி கலட்டு. கோபம் என்ற பாதரட்சி, எரிச்சல் என்ற பாதரட்சி, கொலை செய்த கொலைபாதகன் என்ற பாதரட்சி கலட்டு. கோபம், மூர்க்கம், ஆணவம், அதிகாரம், ராஜகுமாரன் என்ற ஆங்காரம் கலட்டு. மோசே கலட்டினான். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்துக் கொண்டு வருவதற்கு முன்னே நான் பார்வோனுக்கு அனுப்புவேன், வா என்று கூப்பிட்டார். ஆபிரகாமே போ என்றார், மோசேயே வா என்றார். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசி என்னை அழைத்ததுக்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் சாக்கு போக்கு சொன்னான். கர்த்தர் நல்ல ஊழியத்துக்கு அழைத்த போது சாக்கு போக்கு, இன்னைக்கு நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்றாங்க, சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கிறார். சாக்கு போக்கு, மோசே சாக்கு போக்கு சாக்கு போக்கு. தேவ அழைப்பை பெற்ற தேவனுடைய மனுஷன், தெய்வம் கூப்பிடுகிறார், நீ வா, நான் உன்னை பார்வண்டத்துக்கு அனுப்புவேன், வா. கூப்பிட்டா பார்வன் கொண்டு போடுவான் என்ற பயம். அழகா ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு உயிரை வாங்க வேண்டும் என்று இருந்த பார்வன், நீ யாருக்கு பயப்படுறியோ அவன் எல்லாம் செத்துட்டான் அப்படின்னாரு. அதுக்கு பிறகு மோசே பயந்தான். நான் துக்குவாயி மந்த நாவு, என்னால பேச முடியாது. அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் 22வது வசனம் சொல்கிறது, மோசே எகிப்தியருடைய சகலவிதமான சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் ஆனான் என்று வேதம் சொல்லுது. உண்மையா படிச்சவன், வாக்கு வல்லவன், நல்ல பேச வரும். 30 லட்சம் ஜனங்களை எங்களால 30 பேரை வச்சு நடத்த முடியல. அத்தனை ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு திறமை உள்ளவன் மோசே என்பதை தேவன் அறிந்து கூப்பிட்டார். நீ வா, நீ வா, நீ வா. என் ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் என் காதுகளில் வந்து எட்டுகிறது என்று கேட்டு நீ வா என்று சொன்னார். உன் கையில என்னது இருக்கு? அவன் ஏன் தெரியுமா, என்னால முடியாது, நான் திக்கு வாயி மந்த வாய், நான் 40 வருஷம் குளமுறைச்சு கொடுத்துட்டான். அபிஷேகம் சொல்லி முடிஞ்சு ரொம்ப அம்பா அம்பா சொல்லி சொல்லி குளமுறைச்சு கொடுத்து அந்நிய பாச அடையாளம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவனுக்கு இப்ப ஆடு மேய்க்க தான் தெரியும், சிலருக்கு மாடு மேய்க்க தான் கழியும், மாடு மேய்க்க தான் முடியும். அந்நிய பாசை இல்ல. அதே நீ ரெக்கார்டு பண்ணி பாரு, அந்நிய பாசை இல்ல, ஜெபம் இல்ல, உபவாசம் இல்ல, விசுவாசி நம்ம பெயர் பெற்ற விசுவாசி என்று போர்டு வச்சிருக்கமே தவிர ஜெபம் இல்லையே, தரிசனம் இல்லையே, ஜெபம் இல்லையே, அபிஷேகம் இல்லையே, கிருபை இல்லையே, தாளந்து இல்லையே. அலட்சியப்படுத்தாத. மழுங்கி போச்சு, மோசையும் மழுங்கி போச்சு, மழுங்கி போச்சு, மழுங்கி போற. லோத்தை பிடித்து கொண்டு வெளியே தள்ளி போ, ஜீவன் தப்ப ஓடி போ, பின்னிட்டு பாராதே, சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடி போ என்று 4 செய்தி கொடுத்த போது அப்படி அல்ல, தடுத்தான். மழுங்கி போச்சு, மழுங்கி போச்சு, அவன் செத்துடலாம். மழுங்கி போச்சு. நிறைய பேருக்கு மழுங்கி போச்சு. உன் முழங்கால் தேயுமானால், உன் கண்ணீர் சொரியுமானால், உன் குடும்பம் குரோத் ஆகிட்டே இருக்கும். மெதுவா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீ ஜெபிக்க 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 ஜெபிக்க
நீ ஜெபிக்க ஜெபிக்க பாஸ்டர் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவதை விட நீ முழங்கால் போட்டு கதறி அழுதி ஜெபிக்கும் போது உன் கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டணும். இஸ்ரவேல் ஜனத்துடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய அழுகை சத்தம் எட்டிட்டு, என் ஜனம் அழுது கதறுகிறார்கள் மோசே என்று கூப்பிட்டார் ஆண்டவர். பாரத்தோடு வந்த மோசே ஜனங்கள் அழைத்து கொண்டு போவதற்காக ஆயத்தப்படுகிறான். உன் கையில் என்ன இருக்கு? கோல். கீழே போட்டுனாரு. நான் 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 என்ன நான் சொல்ற நீ? நான் கொலை 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 கொலையெல்லாம் முறிச்சது இனி போதும், உங்க மாமே முறைப்பான். கீழே போட்டுனாரு. கீழே போட்டான். எடுனாரு. பாம்பாயிட்டு. எடுனாரு. வாழை பிடிச்சான். அது கோல் ஆயிட்டு. இந்த கோல் கர்த்தர் கொடுத்த கோல். நான் இந்த கோல் உடைஞ்சிட்டு, நான் பெரிய படிப்பு, பெரிய பட்டதாரி, சொத்து சொத்து. எங்க அத்தான் ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னார், அத்தான் என்ன உங்க மருமகருக்கு ஒரு பெண்ணு பார்த்திருக்கேன் குலசேகரத்துல, ரொம்ப நல்லது அத்தான். அத்தான் நிறைய ரப்பர் உண்டுன்னா. எங்க அத்தான் சொன்னாரு, அத்தான் நிறைய ரப்பர் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? ரப்பர் கொடுக்குறாங்கன்னாங்க. கல்யாணம் முடிஞ்சு கற்போதியான நாள் எங்க மாமன் எங்க அத்தானுடைய மருமகள் திருப்பி இங்க வரல. பிள்ளை பத்தி 8 வருஷம் ஆச்சு. பிள்ளை பிறந்து அது வர ரப்பர் இழுத்து. ஒரு அல்ல சொல்லுங்க. ரப்பருக்கு ஆசைப்பட்டு பெண்ணு எடுக்கவும் செய்யாத, கொடுக்கவும் செய்யாத. ரப்பர் இழுக்க கூடாது. தெய்வத்திட்ட கேட்டு சொல்லு, ஆண்டவரே எனக்கு மகனுக்கு எனக்கு மகளுக்கு நல்ல வரன்களை தாரும் என்று கேளுங்க. அல்லேலூயா. அவன் ஊரெல்லாம் தேடுவான். சபைக்குள்ள இருக்கும் பெண்ணு பல இடங்கள்ல தேடுவான். பக்கத்து சபையில இருக்கும் புருஷன். இப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கிறது. என் பைபிள் சொல்லுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். மோசே அழுதிருப்பார். கோலை கீழே போட்ட போது ஆண்டவர் கையில கொடுத்த கோலை வைத்துக் கொண்டிருந்தான். இதை வச்சுக்கோன்னு சொன்னார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீ உன்னுடைய கோலை வாங்கி உன்னுடைய கையை சமுத்திரத்தின் மீது நீட்டு, சமுத்திரத்தை 2ஆக பிளந்து விடு. ஒரு மனுஷனால் சமுத்திரத்தை 2ஆக பிளக்க முடியுமானால் நீயும் நானும் ஆராதிக்கிற ஓ சர்வசேனைக்கு அதிபதியாக தேவர் எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர், நான் மையப்படுத்துற இயேசு எப்படிப்பட்டவர், நாம் ஆராதிக்கிற தேவர் எப்படி வல்லமை உள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர். நிறைய பேருக்கு கைத்தட்ட விருப்பமே இல்லை. கட்சியில ஒருத்தன் வந்துட்டா போதும், என்ன தட்டு தெரியுமா? சோத்திரம். என்ன தட்டு தெரியுமா? நான் எல்லாம் சில கட்சியில முன்னால போய் நின்று அப்படி கொடியை பிடிச்சு நின்று வீராப்போட மைக்கில் பேசணுவனே பேசுறேன். நாஞ்சில் ES மணி அப்படின்னா கிட்டுக்கிட்டு ஆடும் மக்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமானவன். காரணம் பெரிய சாராய வியாபாரி. அடிக்கடி ஜெயிலுக்கு போற ஒருவன் கேட்டால் முதலாவது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ்ல என் பேர் எழுதுவார்கள். 16 வருஷம் டியூட்டோரியல் டைரக்டர். அல்ல சொல்லுங்களேன். ரிச்சர்ட் எல்லாம் சின்ன பையன். நான் டியூட்டோரியல் நடத்தும் போது பயங்கர டைரக்டர். ஆண்டவர் என்னை தொட்டார். ஒண்ணுக்கும் உதவாத என்னை குப்பை உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன் ஏசப்பா. உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தின் வழியாக அழைத்து கொண்டு வருவது தேவ சித்தம். அநேக தடைகள் இருந்தது. தடைகளை எல்லாம் தாண்டி மோசே அழைத்து கொண்டு வருகிறார். தடைகள் எல்லாம் வருகிறது. சோத்திரம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் வனாந்தரத்துக்கு வரணும்? நம்ம ஆண்டவர் நினைச்சிருந்தா எகிப்திலிருந்து அப்படி கை அசைச்சிருந்தால் கானானுக்குள்ள வந்திருக்கலாம். ஆனால் சபை வனாந்தரத்தின் வழியாகத்தான் வர வேண்டும். சபை பாடுகள் வழியாகத்தான் வர வேண்டும். இக்காலத்து பாடுகள் இனி சம்பவிக்க போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்க அல்ல. நீங்கள் தான் இன்று பாடு அனுபவித்தால் நாளைக்கு தேவனோடு கூட நாம் இருப்போம். அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக பாடு அனுபவித்தவர் நம்முடைய ஆண்டவர். அவர் நமக்காக பாடுபட்டார். இன்று பாடுபடுகிற நமக்கு நிச்சயமாக தேவன் ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். பாடுகள் வழியாகத்தான் ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும்.
ஜனங்கள் அழைக்கும் போது பலவிதமான முறுமுறுப்பு, வேதனை, பாரங்கள், கவலைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகளை எல்லாம் மோசே கடந்து வந்தான். பொறுமை மிகவும் கோபக்காரனாகும். இருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு பொறுமையை கர்த்தர் கொடுத்தார். அழைத்து கொண்டு வருகிறான். வேதனை தான் தாங்க முடியல. ஜனங்கள் படுத்துகிற உபத்திரவம் இந்த மோசையால தாங்க முடியல. கண்மலையை பேசு என்று சொன்னார், இவன் அடித்து விட்டான். வனாந்தரத்தில் வானத்திலிருந்து மன்னா விழுது. பொறுக்கி தின்னு அவன் 2 பாக்கெட்லயும் போடுறான். சோத்திரம், ஆசை, ஆவல். காடைகள் வந்து விழுகிறது. 6 அடி உயரத்துக்கு காடை வந்து விழுது. தின்னு எவ்வளவு தும்பா தின்னு பார்க்கிறான். என் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மோசே இஸ்ரவேல் ஜனத்தை எப்படியெல்லாம் வழி நடத்த முடியுமோ அப்படியெல்லாம் வழி நடத்தினார். இந்த மன்னா விழுந்த போது அதிகாலையில சூரியன் உதிக்கும் முன்னால வெயில் படுவதற்கு முன்பாக மன்னாவை எடுக்கணும். இல்லது வெயில் பட்டது அந்த மன்னா உருகி போகும் என்று பைபிள் சொல்லுது. எண்ணாகமம் 21வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிப்போமேயானால், எண்ணாகமம் ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்தில் சாகும்படி நீங்கள் எங்களை இந்த எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை. அற்பமான உணவு. அண்டர்லைன், அற்பமான உணவு, அலட்சியம். வானத்திலிருந்து இது என்ன என்ற கேள்விக்குறியாக வந்த அப்பம். வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் நானே. தேவன் நமக்கு பரலோகத்திலிருந்து கொடுத்த மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் அலட்சியப்படுத்தி, இது என்ன, இது அற்பமான உணவு என்று அந்த மன்னாவை அலட்சியப்படுத்தினார்கள். கிருபையை அலட்சியப்படுத்தினார்கள். தாளந்தை அலட்சியப்படுத்தினார்கள். தேவன் கொடுத்த அற்புதத்தை அலட்சியப்படுத்தினார்கள். அற்பமான உணவு, அற்பம். யோபு 8:7 வாசித்து பாருங்கள். துவக்கம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். துவக்கம் அற்பம்தான். அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண கூடுமோ? அற்பமா நினைக்கலாம் உங்களே என்னையும். யார் அசட்டை பண்ண முடியும்? எந்த சூழல வந்தாலும் சரிதான், நாம் அசட்டை பண்ணவே கூடாது, அலட்சியப்படுத்தவே கூடாது. ஒரு மனுஷன் அலட்சியப்படுத்துகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை புரட்டுங்கள், 28வது வசனம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து என் அன்புள்ள என் செல்ல மகனே, அவனை வருந்தி அழைத்தான். என் மூத்த மகனே, அவனை வருந்தி அழைத்தான். நேசிக்கிற என் மகனே, வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமா நான் உமக்கு ஊழியம் செய்தேன். நீ ஊழியம் செய்றியா, அட்டூழியம் செய்றியா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவனுக்கு வயல் தான். கன்வென்ஷன் நடந்தா என்ன, நடக்காம போனா என்ன, பிள்ளைக்கு சம்பாதிக்கணும். மனம் திரும்பு, சம்பாதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உனக்கு வேலைக்கு போகாம இருந்தால் தலை வெடிச்சிடும். ஒரு பரிசுத்த ஆராதனைக்கு ஆப்சென்ட்னா ஒரு வயசு குறைவு. பரிசுத்த ஆராதனை அது கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனை. ஒரு ஆள் ஆப்சென்ட் ஆகக்கூடாது. எத்தனை வருமானம் வந்தாலும் சரிதான். வருமானம் எதுக்கு வருமானம்? யாருக்கு இப்ப சாப்பாடு இல்லை, எல்லாருக்கும் சாப்பாடு. அரிசி ஃப்ரீ, மீன் கிழங்கு வாங்குறதுக்கு 1000 ரூபாய் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. புருஷன் மட்டும் பொங்கல் அன்னைக்கு ஒரு கம்பு வசத்திட்டு கரும்பை மட்டும் வாங்கிட்டு புருஷன் போறான். அவனுக்கு கொடுத்து வைப்பாதான். ஒரு அல்ல சொல்லுங்க, அவன் 1000 ரூபாய் வாங்கிட்டு போறான். இப்ப எல்லா லேடிஸ் பைனான்ஸ் மினிஸ்டர். பணம் இல்லாத சகோதரிகள் கிடையவே கிடையாது. ஒரு அல்ல சொல்லுங்க. பணம் அதாங்க காணிக்க பெட்டிய பின்னால வச்சுட்டாங்க. ஏன்னா அங்க வச்சா நிறைஞ்சிரும். நான் பார்க்கத்தான் போறேன். கொடுத்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்து பாருங்க. அள்ளி 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 கொடுத்து பாருங்க. தேவனுக்கு என்று கொடுத்தவங்க இதுவரை வெக்கப்பட்டு போனதில்லை, கஷ்டப்பட்டு போனதில்லை. ஒரு அல்லல சொல்லுங்க. மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவனுக்கு புத்திய வயலு தான். சம்பாத்தியம் 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 சம்பாத்தியம்.
என்னைக்கு உனக்கு திருப்தி வரப்போகுதுன்னே தெரியல. சிலவன் சம்பாதிக்கிறான் அத்தனையும் கொண்டு எங்கோ கொண்டு கொடுக்குறான், கவுண்டர்ல கொண்டு கொடுக்குறான், கேஷ் நீ போட்ட இடத்துல கொண்டு கொடுக்கான். பைபிள் சொல்லுது, பிரைஸ் தி லார்ட், மகனே எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது என்று தகப்பை சொல்லி பார்த்தா செத்து போன தம்பி வந்திருக்காண்டா. அலட்சியமா சொல்றான், வேசிகளிடத்தில் தன் சொத்துக்களை அழித்து போட்ட இவனுக்கா நீர் பந்தியை உண்டு பண்ணினீர், இவனுக்கா விருந்து வைத்தீர் என்று சொல்கிறான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்மார்கிட்ட ஜாலியா இருக்கிறதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நீர் தந்தீரா. அவனுக்கு எண்ணம் எல்லாம் ஆட்டுக்குட்டி, அவனுக்கு எண்ணம் எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியின் மேல் கவனம் வைத்தான். இப்ப ஆடு உரிக்கிறதுக்கே 900 ரூபாய், ஆடு உரிக்கிறதுக்கு 900 ரூபாய். இவனுக்கு ஆட்டுக்குட்டி கொடுத்து அதை இவன் தோலி உரிச்சு அது இவனுக்கு தோலியை உரிச்சிடும். கறி வைக்கிறதுக்குள்ள சமயக்காரருக்கு கொஞ்சம் ரூபா கொடுக்கணும். என் பைபிள் சொல்லுது, எல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அலட்சியமாய் சொன்னான். தகப்பனுடைய வார்த்தையை மூத்த குமாரன் அலட்சியமாய் பேசினான். தகப்பனுடைய அழைப்பை நிராகரித்தான். தகப்பன் அன்பு செலுத்துகிறான். நீ வா, நீ வா, உள்ளே வா, உள்ளே வா. வாசற்படியில நிக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் வாசற்படியில நிக்கிறான், வாசற்படியில நிக்கிறான். லேவியராகமம் 13வது அதிகாரம் 45 46 வாசித்து பாருங்க. லேவியராகமம் 13வது அதிகாரம் 45 46 வாசிக்கும் போது அங்கு ஒரு குஷ்டரோகி, அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாக இருந்து தன் தாடியை மூடிக்கொண்டு தலையை மூடாதவனாக இருந்து தீட்டு 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 என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனுள் இருக்கும் நாள் வரைக்கும் அவன் தீட்டு உள்ளவனே, தீட்டு உள்ளவனாக எண்ணப்படுவான். அவன் தீட்டுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளை வெளியே கிடந்து ஒரு குஷ்டரோகி சத்தம் போட்டு கிடக்கா, நான் தீட்டு பாவி பாவி, நான் நீச பாவி. நீ எந்த பாவிய? மாபாவி நீ. தாயும் தகப்பனுக்கு வருமானம் தண்ணி கொடுக்க மாட்டான், சோறு கொடுக்க மாட்டான். குஷ்டரோகி ஆஸ்பத்திரியில் போய் பிரியாணி கொடுத்துட்டு போட்டோ எடுத்து போடுவான். உருப்பட மாட்டாடா நீ. பெத்த தாயும் தகப்பனையும் கதற வைக்காத. பெத்த தாயும் தகப்பனுக்கு ஆகாரத்தை கொடு. பெத்த தாயும் தகப்பன உன்னைய மகனே நீ நல்லா இருப்பான்னா நீ நல்லா இருப்பா. போட்டோ எடுப்பதற்கு கொடுத்து போட்டோ எடுக்காத. நீ கொடுப்பதை யார் பார்க்க வேண்டும்? பெற்றோரை கவனியுங்கள், மாமன் மாமியாரை கவனியுங்கள். மருமக கிடைச்சிருக்கா, மருமகா. நான் நம்ம ஊரை சொல்ல மாட்டேன், நம்ம ஊர்ல எல்லா மருமகளும் மனம் திரும்பியாச்சு. பெரியவங்களை கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. நீ ரட்சிக்கப்பட்டதை காட்டணும், மாமன் கிட்ட காட்டணும், மாமியார்ட்ட தெரியணும், என் பிள்ளை நல்லா இருப்பா, என் மாமன் என் மருமகா ரட்சிக்கப்பட்டவா என்று சொல்லணும். மூத்த குமாரன் தம்பி வந்தது பற்றி பிரச்சனை இல்லை. யார் வந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி வேணும், எனக்கு ஆட்டுக்குட்டி வேணும், எனக்கு ஆட்டுக்குட்டி வேணும். அந்த சப்ஜெக்டுக்கு பிறகு மூத்த குமாரன் இல்லவே இல்லை. ஆனா இளைய குமாரன் இப்ப கூட நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. மன திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அலட்சியப்படுத்தி விட்டான் மூத்த குமாரன். எந்த சூழலை வந்தாலும் நீ அலட்சியப்படுத்தாதே. எப்படிப்பட்ட சூழலை வந்தாலும் நீ அலட்சியப்படுத்தாதே. தாய் தகப்பனை அலட்சியப்படுத்தாதே. பெரியவர்களை அலட்சியப்படுத்தாதே. போதகரை அலட்சியப்படுத்தாதே. விசுவாசிகளை அலட்சியப்படுத்தாதே. தம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். தம்பி மனம் திரும்பி வந்திருக்கிறான். தகப்பனிடத்திலே மீண்டும் வந்த தம்பியை குறித்து சந்தோஷப்படாமல் மூத்த குமாரன் அலட்சியப்படுத்தினான். இரண்டாவதாக இன்னொருவன் அலட்சியப்படுத்துகிறான். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யோனா, ஆண்டவர் சொன்னார், நினிவேயில நான் 40 நாள்ல நினிவேயை நான் அழிக்க போகிறேன். நினிவே அழிக்கப்பட போகிறது. நினிவே அழிந்து போகும். நினிவேயை தேவன் அழிக்க போகிறார். நீ நினிவேக்கு போ, பிரசங்கம் பண்ணு, போய் சொல்லு. 40 நாள் தான் என்ன டைம் என்று சொல்லி எண்ணி கொடு என்று ஆண்டவர் சொன்னார். யோனா 1:3 வாசித்து பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி, ஆண்டவருடைய பரிசுத்தத்தை விட்டு விலகி, ஆண்டவருடைய கிருபையை விட்டு விலகி, ஆண்டவருடைய தாளந்துகளை விட்டு விலகி, ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி, ஆண்டவருடைய சத்தியத்தை விட்டு விலகி விலகி தர்சீசுக்கு ஓடி போகிற கப்பலிலே கூலி கொடுத்து கப்பல் ஏறினான். ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டான். அலட்சியம். உடனே கப்பல் 4வது வசனம்,
கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஆண்டவர் ஒரு காற்றை விட்டார் சமுத்திரத்தின் மீது. கப்பல் கிடுகிடு. யோனா போன கப்பல் இருந்த சரக்கெல்லாம் குடுகுடு எல்லாம் வெளியே தள்ளினார்கள். பாரத்தை லேசாக்கும்படியாய். கப்பல் மாலுமி பயந்தான், கப்பல் ஓனர் பயந்தான். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஏதோ ஒண்ணு ஆண்டவருக்கு பிடிக்காதது ஒண்ணு நடக்குது. யாருங்க யாரெல்லாம் இருக்கிற பாரு லிஸ்டட் எடுத்தாரு. எதனால பிரச்சனை வருது, யாரெல்லாம் இருக்கிறா பாரு கப்பல்ல என்று சொன்னான். அங்க ஒரு அடித்தளத்துல உறங்கிட்டு இருக்கான், தூக்கிட்டு வானா. யோனாவை தூக்கி கொண்டு மேல் மாடியை கொண்டு வரான். கப்பல்ல மேல் தட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். யார் நீ? நான் எபிரேயன். கொழுப்ப பாருங்க. யோனா பேசுறான், நான் எபிரேயன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். நான் அவரை விட்டு ஓடி போற வேண்டாம். நல்ல உண்மையை சொல்லிட்டான் பாருங்க. ஓடி போற கேஸ் ஒரு அல்ல சொல்லுங்க. நான் ஓடி போறேன். அவன் சொல்றான் பாருங்க, யார் நிமித்தம் இந்த காற்று வந்தது? யார் நிமித்தம் இந்த காற்று புயல் வந்தது? யார் நிமித்தம்? அவன் சொன்னான், என் நிமித்தம் இந்த புயல் வந்தது, என் நிமித்தம் அந்த காற்று வந்தது என்பது எனக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன தூக்கி கடல்ல போடுங்க. மேல நிக்கான், உருண்டு விழுந்தா கடலுக்குள்ள விழுந்திருப்பான் யோனா. யோனா சொல்றான் மாலுமி கிட்ட, என்ன நீங்க தூக்கி கடல்ல போடுங்க. யோனா விழுந்து செத்தா தற்கொலை, அவனுக்கு நரகம். இவனை யாராவது தூக்கி போட்டா இவன் ரத்த சாட்சி, இவனுக்கு பரலோகம். புத்திய பாருங்க. தூக்கலண்டாம், தூக்கலாம். ஏலோ ஏலோ ஐலசா போடுன்னா போட்டான். சில கேசுகளை சபையை விட்டு ஐயோ கப்பலை விட்டு தூக்கி கடல்ல போட்டாதான் கொந்தளிப்பு அமையும். ஒரு அல்ல சொல்லுங்க. சிலதை தூக்கி போட்டுறணும், கண்ணையும் காலையும் கெட்டி ஏழு ஏழு சொல்லிட்டு வெளியே தூக்கி போடணும். அந்த பக்கம் அகல பாதாளம்னு நினைக்க. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி யோனாவை தூக்கி வெளியே போட்டார்கள். ஆண்டவர் எவ்வளவு பெரிய கிரேட் தெரியுமா? அவர் கிரேட்னா கிரேட் தான் தெரியுமா? அல்லேலூயா. அன்பு தேவா, உம்மை அல்லால் யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன்? சொந்தம் என்று உம்மை அல்லால் யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன்? என் தாயும் நீரே, என் தந்தையும் நீரே, தாங்கி ஏந்தி எந்தனை சுமபவரே, என் சொந்தமும் நீரே, என் பந்தமும் நீரே, உந்தன் ஜீவானந்தனுக்காய் இருந்தவரே. அன்பு தேவா, உம்மை அல்லால் யாரை நான் பாடுவேன், யாரை நான் பாடுவேன்? சொந்தம் என்று உம்மை அல்லால் யாரை நான் தேடுவேன், யாரை நான் தேடுவேன்? அல்லேலூயா. யோனாவை விழுங்கின மீன் கடலின் ஆழத்துக்குள்ள போயிட்டு சொல்றான், கடல் ஆழத்துக்குள்ள போனாலும் அங்கே நீர் இருக்கிறீர். மொட்டை தலையெல்லாம் பாசி சுத்தி இருக்கும். உள்ளுக்கு இருந்து மீன் குடலுக்குள்ள 3 நாள். ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் மீன் குடலுக்குள்ள 3 நாள். அபால சிகரமான தரப கந்தரையாக தரிசியாலபா. இங்க ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு சகோதரன் இருக்கிறான். நான் வரவா, வந்து கூப்பிடவா? கர்த்தருடைய ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்த பிறகும் பல தடவை ஊழியம் 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 என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களை கர்த்தர் சுட்டி காட்டி, நீ வா மகனே, நீ வா மகனே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன பிறகும் இன்னும் கர்த்தருடைய ஊழியத்திற்கு கடந்து வராத என் அருமை சகோதரன் ஒருவர் இருந்து கொண்டிருக்கிறார். யார் அந்த சகோதரன்? ப்ளீஸ் ஆன்சர். உனக்கு இன்னைக்காவது உனக்கு மீட்பு உண்டு. யார் அந்த சகோதரன்? இருக்கிற இடத்துல கருத்தை உயர்த்தலாம். ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட பிறகு வா முன்னால, வா முன்னால கரங்களை தட்டி கத்தர் சோதரம் தாரா தரிசன கலபார திருப்பி கந்திரிஷியாலவா வா முன்னால.
மேல வாங்க. ஏ பாரதர பல சபாடுதுரி பிகந்தர ஷலபாதுரியா. சொல்லுங்க, என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1981 வருடத்திலேயே தீர்க்கதரிசியினாலே தெரிந்து கொள்ளப்பட்டதான பிள்ளையாயிருந்தேன். ஒரு 40 வருடம் ஆகிவிட்டது. 81 25 வரை நான் 2022 வரை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் வேலை செய்து கொண்டிருந்தேன். குடும்பத்தின் நிலைமையை பார்த்து கொண்டு எப்படியாவது ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பல முறை பேசினாலும் நான் அப்படியே இருந்து கொண்டே. கர்த்தர் நிச்சயமாய் என்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். நான் அதற்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக்கடல் வற்றினாலும் தேவன் வாசக்கடல் வற்றாதம்மா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதும். யோனாவினுடைய அலட்சியம் தேவனுடைய ஊழியத்திற்கு அழைப்பை பெற்ற யோனா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோனா, நினிவேக்கு போ என்று சுட்டி காட்டப்பட்ட யோனா. நீங்கள் பட்டாளத்தில் இருந்தாலும் சரி, பட்டாளக்காரராக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய பிள்ளை, உன்னை கொண்டு செய்கிற காரியம் தடைபடாது. கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிறதை உன்னை கொண்டு தான் செய்வார். அல்லேலூயா. தாய் தடுத்தார்கள், சொந்தங்கள் தடுத்தது. இன்னைக்கும் ஊழியத்திற்கு நீ உள்ளத்துக்குள்ள குமரி கொண்டிருக்கிற ஒரு வாலிப தங்கச்சி இருக்கிறாய். யார் அந்த மகள்? உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை, தேவ அக்கினி, அபிஷேகம், கிருபை, ஊழிய அக்கினி கொழுந்து விட்டு எரிகிறது. யார் அவள்? யார் அந்த சகோதரி? ஒழிக்காத பொம்பளை பிள்ளை கை வஸ்தாது எங்களுக்கு நல்லா தெரியும். வந்து பேசுவாள். யார் அந்த சகோதரி? இன்னும் ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு ஊழியம் செய்யணும் என்று சொல்லி நீ இப்போது பொருத்தனையோடு பிரதிஷ்டையோடு இருக்கிறாய். யார் அந்த சகோதரி? ப்ளீஸ் ஆன்சர். பின்னால பார்க்காத ஒன்ன பாரு. அந்த சகோதரிக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, யோனாவுக்கு கொடுத்த அழைப்பு நினிவேக்கு போ. அவன் ரூட் மாறி தர்சீசுக்கு போறான். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, தன் வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திமதி வசனமாயிருக்கும். அல்லேலூயா. யோனாவின் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்கிறது, நான் எபிரேயன், பரலோகத்தின் தேவனுக்கு கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் சொல்ற. ஒரு பிராணனை காக்க அவனுடைய வாழ்க்கையில எப்படியாவது போனால் ஆண்டவர் மனம் திரும்பி நினிவே மக்களை அழிக்க மாட்டார், காப்பாற்றி விடுவார் என்று நினைத்த யோனா, நான் கள்ளத்தீர்க்கதரிசி என்று பெயர் வந்துருமே என்று பயந்துதான் அவன் மறுத்தான். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை திருப்பி தேவன் நினிவேக்கு கொண்டு போய் நினிவே மக்களுக்கு பிரசங்கம் பண்ண கர்த்தர் வைத்தார். நினிவே மக்களை காத்தார். அலட்சியம் பண்ணாதே. யோனா அழைப்பை அலட்சியம் பண்ணிவிட்டார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கும் போது ஒரு எலியாவை குறித்து வேதம் இப்படி சித்தரிக்கிறது. அவனுக்கு தெரிந்த போது ஏசேபேல் கொண்டு போடுவாள் என்று தெரிந்த போது தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். வாசிங்க. ஒரு வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணப்பட்டு டிராவல், ஒரு நாள் ஃபுல்லா அவன் பிரயாணப்பட்டு போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து சாக வேண்டும் என்று சாகணும், செத்துறணும். நிறைய பேருக்கு இப்ப அப்படிதான், செத்துறணும். இதுக்கு அதை விட செத்துறணும்.
தன் பிராணனை காக்க ஒரு தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே என்று சொன்னபோது அக்கினி இறங்கிச்சு. அக்கினி இறங்கிச்சு. அந்த தீர்க்கதரிசி சொல்றான், இயேசபேல் கொன்னுருவான்னு சொன்ன உடனே பயந்து தன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும். பயந்து உயிர் பயம், உயிர் உதவாகிற கொன்னுட்டு போட்டு ஒரு பொம்பளைக்கு பயந்து ஓடுறான் பாரு. பொம்பளைக்கு பயந்து ஓடுறான். ஒரு நாள் பிரயாணம் ஓடுறான். சூரச்செடிக்குள்ள போய் படுத்துக்கிட்டான். சுருண்டு மடங்கி படுத்துக்கிட்டான். சூரச்செடி என்றால் அந்த சூரச்செடிக்குள்ள ஒருத்த படுத்திருப்பான்னா அதனுடைய சுவாசம், அந்த சூரச்செடியிலிருந்து வரக்கூடிய அந்த சோதரம், அந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு வைத்துக்கொள்ள இல்லை, அந்த சூரச்செடியிலிருந்து வரக்கூடிய அந்த ஆவி ஒரு மனுஷனை ரத்தம் உறிஞ்சி எடுப்பதை போன்று கொன்னுருமா. அதனால இவன் யாரும் கொலைக்காரனுக்கு ஆளாகக்கூடாது என்று சொல்லி சூறை செடிக்குள்ள சுருண்டு படுத்துட்டான். சூறை செடி என்ன கொன்னுட்டு போட்டோம் என்று சொல்லி படுத்து விட்டான். படுத்திருந்தவனை கர்த்தர் பார்த்தார். எபேசியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். பிரசங்க 7:17 மிஞ்சின துஷ்டராயிராதே, அதிக பேதையுமாயிராதே, உன் காலத்துக்கு முன்பாக நீ ஏன் சாகணும்? நிறைய பேர் சாகணும் நினைக்காத. இந்த செய்தியை எந்த நாட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தது, நீ சாக வேண்டாம். நான் பிரசங்கிக்க இயேசு சொல்லுகிறார், எசேக்கியேல் 18:32 வாசித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகருடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று நான் பிரசங்கிக்கிற இயேசு சொல்லுகிறார். நீ சாக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என் சொந்த ரட்சகர் என்று சொல்லி பாரு, நீ சாக மாட்டாய். சாவிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம் என் இயேசு, என் இயேசு, என் இயேசு மாத்திரமே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. அலட்சியம் படுத்தினார். கடைசியாக ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ரூத்தின் புத்தகத்தில் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரூத் 1:5 பின்பு ரூத்தின் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமே. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரக்கூடிய காலத்தில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. பெரிய பஞ்சம் வந்தது. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் அப்பத்தின் வீடு சோத்திரம், அப்பத்தின் வீட்டில் இருக்கிற ஒரு மனுஷன் தன் மனைவி, அங்கு பஞ்சம் ஏற்பட்டது. பெத்லெகேமில் பஞ்சம் ஏற்பட்டது. ஒரு மனுஷன் இருந்தான். தன் மனைவியோடு 2 குமாரரோடு தன்னுடைய மனைவி 2 பிள்ளைகளை மகனையும் அழைத்துக் கொண்டு மோவாப் தேசத்தில் போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரத்தி ஒருவன் மக்லோன் கிலியோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உபாகமம் 23வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 23:3 வாசிப்போமேயானால், அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படக்கூடாது. 10 தலைமுறைக்கு கூட அம்மோனியனும் வரக்கூடாது, மோவாபியனும் உள்ளுக்கு வரக்கூடாது. பாருங்க, இவங்க மோவாப் தேசத்திற்கு போனாங்க. நல்ல அம்மா பொம்பளை தனக்கு புருஷன் 2 பிள்ளையும் கூட்டிட்டு குடுகுடு ஓடனா மோவாபுக்கு போனா. சாபம் பிடிச்ச இடத்துக்கு போகிறாள். சபிக்கப்பட்ட இடத்துக்கு போகிறாள். தேவன் விரும்பாத இடத்திற்கு போகிறாள். நகோமி இன்பமானவள், நல்லவா, பேரு நல்லதுதான், ஆனா சரக்கு சரியில்லையே. சோதரன் நல்ல பேரு தான், நல்லம்மா செல்லம்மா, நல்ல பேரு தான், ஆனா ஆளு சரியில்லையே. இவ மோவாபுக்கு புறப்பட்டு போனாள். தன் கணவனையும் புருஷனையும் அழைத்துக் கொண்டு. மனைவி சொன்னால் உடனே கேட்டுருவாங்க தெரியுமா? ஆமா. ஆதியாகமம் புத்தகத்தில் 15வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருப்பேன், மகாபெரிய பலனுமாய் இருப்பேன். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? கொழுக்கட்டை. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்காரு, எனக்கு என்ன தருவீர் என்று. ஒரு அல்லல சொல்லுங்க. எனக்கு புத்திர சந்தானம் இல்லையே என்று ஆபிரகாம் சொல்லும் போது
ஆதியாகமம் வேதம் சொல்கிற 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனை ஆண்டவர் வெளியே அழைத்து, நீ வானத்தை பாரு, மனுஷனை பார்க்காத, உலகத்தை பார்க்காத, சொத்து சுகத்தை பார்க்காத, சொந்த பந்தங்களை பார்க்காத, சிருஷ்டித்தவரை பா, உன்னை ரட்சித்தவரை பா, உன்னை அழைத்தவரை பா. ஆபிரகாமே வானத்தை பார். சங்கீதக்காரர் சொல்றான் 121:1-2, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவர் வானத்தை பார்க்க சொன்னார். வானத்தை பார்த்தோம், என்ன தெரியுது? நட்சத்திரம் எண்ணுன்னாரு. எண்ணிருப்பான், எண்ணிக்க முடியல ஆண்டவரே, மேட்ச் வராதுன்னு இருப்பான். வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக செய்வேன் என்றான். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணினார். 16:1 வருதும். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தில் அவள் மலடியா இருந்தாள், பிள்ளை பெறாத மலடியா இருந்தாள் சாராய். அவளுக்கு ஆகார் என்று சொன்ன ஒரு பணிப்பெண் அல்லது ஒரு அடிமை பெண் அவளுக்கு தோழியாக இருந்தாள். அவள் தன்னுடைய புருஷனாகிய ஆபிரகாமை பார்த்து, என் அத்தான் அவன் செத்தான் சொல்றான், நீங்க எனக்கு அடிமை பெண் இருக்காளே ஆகார், அவளை கல்யாணம் பண்ணுங்க, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். தீர்க்கதரிசியை பாருங்க, மனைவியாக்கு தீர்க்கதரிசி, அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அதன் மூலம் நம்ம வீடு கட்டப்படும் என்று சொன்னாள். கிழவன் ஒரு வார்த்தை சொல்லல, ஆண்டவரோட கேட்கல, ஜெபம் பண்ணல, கட்டிட்டான். 15:1 நான் உனக்கு பலனா இருக்கேன், கேடகமா இருக்கேன், நான் குத்துக்கல்லு போல இருக்கேன், நான் அசையாத தூணா இருக்கேன். ஆபிரகாமே நீ பயப்படாத, வானத்து நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னார். 16:1 மனைவி சொன்னா, எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கல, ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்ட நீரு கல்யாணம் பண்ணும், அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும். கிழமை கட்டிட்டான். பிரச்சனை வருது வீட்டுக்குள்ள. ஆகார் கர்ப்பவதியானாள். அன்னாளை மன்னிக்கணும், சாராயை அற்பமாய் எண்ணினான், அலட்சியப்படுத்த பாடி கிளவி சொல்லிருப்பான். ஆபிரகாம் சொன்னாங்க, இப்ப இவ்வளவு வெளியே தள்ளுறா இல்ல. ஆபிரகாம் ஓடுகிறார் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நான் என்ன செய்ய? அன்னைக்கு உன் மனைவிக்கு நீ சொன்னதுனால இப்ப உன் மனைவி என்ன சொல்லுகிறாளோ அதன்படி செய். சும்மா சொல்ல மாட்டார் ஆண்டவர், இருக்க சொன்னதுதான், அவ்வளவுதான். உன் மனைவிக்கு வார்த்தைக்கு அன்றைக்கு நீ கேட்டாய் அல்லவா, அதே போல இப்போ உன் மனைவி என்ன சொல்கிறாளோ அப்படியே செய். ஆபிரகாம் மனைவிட்ட சொன்னா, உன் இஷ்டப்படி செய். அடிச்சு விரட்டனா பாரு கிளவி. ஓடுறா 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 அங்கேயே ரன்னிங் ஸ்பீடு விசா போல ஓடுறா பாருங்க. ஆகார் ஓடுறா ஓடுறா. ஆதியாகமம் 16வது அதிகாரம் 8 வாசிங்க. சாராயின் அடிமைப்பெண்ணாகிய ஆகார் சூருக்கு போகிற வழியில் அவளை நிறுத்தி, எங்கே இருந்து வருகிறாய்? தூதன் கேட்கிறான், நீ எங்கம்மா இருந்து வர? எங்கே போகிறாய்? எம்மா நீ எங்க இருந்து வருகிறாய் என்று கேட்டார். எம்மா நீ எங்க இருந்து வருகிறாய்? நீ எங்கே போகிறாய்? நான் என் நாச்சியாராக சாராயை விட்டு ஓடி போகிறேன். நான் எஜமானி அம்மாகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். என்னை ஏத்தி விட்ட யானையை எட்டி உதைச்சேன். ஐயோ என் மாமி எனக்கு அனந்தரத்திய விட்டு ஓடி போகிறேன், சாராயை விட்டு ஓடி போகிறேன், ஓடி போகிறேன், ஓடி போகிறேன், ஓடி போறேன்னு சொன்னான். உடனே தூதன் சொல்றான், நீ உன் நாச்சாரண்டைக்கு திரும்பி போய், இல்ல நான் அவளுக்கு முகத்துல முழிக்க மாட்டேன் கிளவின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ கிட்ட போய் அடங்கிரு, சபையில அடங்கிரு, அடங்கு, சபைக்கு அடங்கு, போதகனுக்கு அடங்கு. ஒரு வார்த்தை ஆகார் மறுத்து பேசல. அப்படியே போய் சாராயின் கையின் கீழ் அடங்கி இருந்தால் இன்றைக்கு சாரா ஆகார் மூலமாய் பெரிய ஒரு சந்ததி உருவாக கர்த்தர் உதவி செய்தார். தானாகிய பொன்னும் தபேலா தானாகிய பொன்னும் வாங்கிடா, தானாகிய பொன்னும் பரலோகத்தில் அது என்ன பரலோகத்தில் தலையிலே தலைப்பாக கட்டி அது என்ன கட்டி கொஞ்சம் ராகமா சொல்லுங்களா. தலையிலே தலைப்பாக கட்டி வெள்ளிலே வலத்தை இருந்து தம்பி வீச்சு கோல் வீசி வர பொடு தந்தனத்தா என்று சொல்லியே வெள்ளினில் வாட. ஆமா தந்தனத்தா 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 என்று சம்பளமும் கிடையாது. தண்டனத்தா என்று சொல்லியே வெள்ளினில் வாட அங்கே குவியலும் பாவிகட்கெல்லாம் உமது வல்ல ஆவியை அருளும் ரட்சகா.
குவியலும் பாவிகளுக்கெல்லாம் உமது வல்ல ஆவியை அருளும் ரட்சகா. பாவியின் இருதயத்தில் பாவியின் இருதயத்தில் ஆவியின் கனி வழுக்க. சொல்லுங்க, பாவியின் இருதயத்தில் ஆவியின் கனி வழுக்க. தேவநதி பாய செய்யும் சியோன் மலை. இயேசுநாதா இந்த வேளை வர வேண்டும், இயேசுநாதா இந்த வேளை வர வேண்டும். தானாக பொண்ணு பரலோகத்தில் அப்படியாக இருக்கின்ற வேளையில் தானாகிய பொண்ணும் நல்ல கீபோர்டு யமஹா, ரொம்ப சவுண்ட் ஓவரா போகுது. தானாகிய பொண்ணும் பரலோகத்தில் 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 அங்கே இயேசுநாதர் விற்றிருந்தார். இயேசுநாதர் விற்றிருந்தார். வானவர் தூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, வானவதூதர்கள் வாழ்த்துகள் பாடிட, சேராபீன்களும் துதித்து பாடிட, சேராபீன்களும் துதித்து பாடிட. ஒரு தானாகிய பொண்ணும் பரலோகத்தில் இயேசுநாதர் விற்றிருந்தார். இயேசுநாதர் விற்றிருந்தார். மாதம் ஒன்று மழை பொழியோ, வருஷம் ஒன்று பூவிளையோ. மாதம் ஒன்று மழை பொழி தமிழ்நாடு முழுவதும் வில்லுப்பாட்டு அடித்து கொடுத்த வில்லுப்பாட்டுக்காரனாக ES மணி. ஒரு அல்ல சொல்லுங்களா? பொன்னிட்டா கயமதிலே பொன்னிட்டாம் கயமதிலே அங்க பூனாய். இப்படி நாளைக்கு இப்படி ஆடிக்கொண்டிருந்த ஒரு ES மணி தான் உங்க முன்னால இப்ப நிக்கிறேன். அல்லேலூயா. நகோமி தனக்கு புருஷன் 2 பிள்ளைங்களையும் அழைத்து கொண்டு போய் மோவாப் தேசத்தில் போனது மட்டுமல்ல, நல்ல கவனிங்க, போவாசுடைய குடும்பம் பெத்லகேமில தான் இருக்கு, சாகல்ல, பஞ்சத்துல தாக்கு பிடிக்குது. அதுதான் உண்மையான விசுவாசி. ஒரு சபையில எப்படிப்பட்ட பஞ்சம் வந்தாலும் சரிதான், எந்த கஷ்டம் வந்தாலும் சரிதான், எந்த வேதனை வந்தாலும் சரிதான், எந்த நெருக்கங்கள் வந்தாலும் சரிதான், ஒரு விசுவாசி சபையில உறுதியா பிடிச்சிருக்கணும். எஸ்ஐயா 26:3 சொல்லுது, உண்மை உறுதியாய் பெற்றுக்கொண்ட மனசை உடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வேன். நகோமி கூட்டிட்டு போயிட்டா. போன உடனே மோவாபிய பெண்கள் ரொம்ப வெளுப்பா இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது, நான் கருப்பா இருந்தாலும் ஆமா இது உங்களுக்கு. மோவாபிய பெண்கள் ரொம்ப வெளுப்பா இருப்பாங்க, வெள்ளத்தொலி. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், எனக்கு பெண்ணு பார்த்தா வெள்ளத்தொலி தான் பார்க்கணும். 40 வயசு வரை இன்னும் கல்யாணம் ஆகல. அவன் வெள்ளத்தொலியை பார்த்துக்கிட்டே தெரியும். அவன் இன்னும் வெள்ளை கிடைக்கல. பாஸ்டர் மாரும் கருப்பு, அதோட வெள்ளையா இருந்தாலும் கேட்கலாம். நகோமி அம்மா நல்ல அம்மா. என்னம்மா சொல்லுமா? நல்ல அம்மா தான். ஆனா பசங்களுக்கு மோவாபி பெண்களை பெண்ணெடுத்தாள். கொஞ்சம் வெள்ள தொலி கிடைச்சிட்டா போதுமே சில மாமியாருக்கு. என் பையன் அட்டை கருப்பு, பிள்ளை மட்டும் வெளுப்பா இருக்கணும். கலர் பார்க்காத, குணத்தை பாரு. சபையில பாஸ்டர்கிட்ட கேட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கலான்னு பாரு. எரேமியா 3:10 சில கள்ளத்தனமா மனம் திரும்புவா. அப்படிப்பட்ட சில கேசுகளும் உண்டு. உண்மையா மனம் திரும்புகிற யாவருக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார். இந்த நகோமி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வச்சா. புருஷன் செத்தா, 2 மகனும் செத்தா, 3 மரணம். இப்போது 3 விதவை. ருத்து 1:6 சொல்லுது, கர்த்தருடைய தன்னுடைய ஜனங்களுக்கு சந்தித்து எங்க ஜனத்தை எங்க நாட்டுல
என் ஜனங்களை கர்த்தர் சந்தித்து ஆகாரம் கொடுத்தார் என்பதை நான் கேள்விப்படுகிறேன். தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழும்பி தன் 2 மருமக்களோடு. நீங்க உங்க அப்பா அம்மா வீட்டுல இங்க இருங்க, உங்களுக்கு நான் 2 பையனை பெற்று வளர்த்து தர முடியாது, அதனால உங்க ஃபேமிலி இங்க இருக்கு, நீங்க இருங்கன்னு சொல்றான். அதுக்கு மூத்தவா சோதரம் ஓர்பால் முத்தமிட்டு போய்விட்டாள். டாட்டா மாமி போட்டா, போயிட்டு வாம்மா போயிட்டா. ரூத்து விடவே இல்லை, விடவே மாட்டா. ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 16-17 அதற்கு ரூத்து, நான் உம்மை விட்டு உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போக என்னிடத்தில் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு மோவாபிய பெண்ணு சமஸ்த இஸ்ரவேலின் தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், உம்முடைய தேவன் எனக்கு என்னுடைய தேவனாய் இருக்கட்டும், நான் உம்முடைய தேவன் எனக்கு போதும், இஸ்ரவேலின் தேவன் எனக்கு போதும் என்று சொல்லி அவள் சொல்லுகிறாள். மாமியிடத்தில் விடாமல் பற்றி கொண்டாள். மாமி நகோமி இன்பமானவள், காஸ்பல் என்று அர்த்தம் உண்டு, சுவிசேஷம். நகோமிக்கு இன்னொரு பெயர். அவ சுவிசேஷத்தை பிடித்துக் கொண்டாள். ரூத் பிடித்துக் கொண்டு வருகிறாள். நகோமி அம்மா கூட வாரா, போவாசுடைய குடும்பத்துக்கு வருகிறாள். வயல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஊழியத்துக்கு வருகிறாள், கதிர் பொறுக்க போகிறாள். ரூத் 4:13 போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினாள். அலட்சியப்படுத்தினாள் நகோமி. பஞ்சம் வந்ததும் சபையை அலட்சியப்படுத்தினாள். பஞ்சம் வந்ததும் தெய்வீகத்தை அலட்சியப்படுத்தினாள். அப்பத்தின் வீட்டை அலட்சியப்படுத்தினாள். அவள் மோவாபுக்கு போனாள். பனிஷ்மெண்ட் வந்தது. திரும்பி வருகிறாள். என் தேவன் என் ஜனங்களை சந்தித்தார் என்பதை நான் கேள்விப்படுகிறேன் என்று சொல்லி வந்தாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். நகோமி மடியில ரூத்தின் பிள்ளை, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறில் ரூத்து இடம்பெற கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அலட்சியப்படுத்தினாள் நகோமி. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 25வது அதிகாரம் 34வது வசனம். யாக்கோபும் ஏசாவும் உடன் பிறந்தவர்கள். வாசிங்க 25-34. அப்பொழுது யாக்கோபும் ஏசாவும் மைக்கில் வாசிங்க. அப்பத்தையும் பயிற்றங்கூழியும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து இப்படி ஏசா தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். 3/2 பங்கு மதிப்புடையது, கிருபை உடையது, தாளந்துடையது, சோத்திரம் பங்குடையது. சேஷ்டபுத்திர பாகம் உள்ளவனுக்கு 3/2 பங்கு. அந்த கிருபை உள்ள அந்த கிருபையை இந்த ஏசா அலட்சியம் பண்ணினான். அலட்சியம் பண்ணிட்டான். எனக்கு என்னத்துக்கு, நானே சாக போகிறேன், எனக்கு ஏன் இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னான். நானே சாக போறேன். சாக போறவனுக்கு பயத்தங்கூழி எதுக்குடா? குடிக்காம செத்து போ. பயத்தம் போறதே போறேன், பயத்தங்கூழ குடிச்சிட்டு போறேங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான், அழைப்பை அலட்சியம் படுத்தக்கூடாது. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவ கிருபை, உங்களுக்கு சில கிருபைகளை தந்திருக்கிறார் என்று சொன்னால் கிருபைகளை பாழடிக்காதே. கர்த்தர் உனக்கு கொடுத்த கிருபைகளை எந்த சூழ்நிலை வந்தாலும் சரிதான். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 16-17 வாசிக்கும் போது பயங்கரமான ஒரு எச்சரிப்பு ஏசாவுக்கு கிடைக்கிறது. ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சீர்கட்டு போகக்கூடாது. சீர்கட்ட பிள்ளைகளை திரும்பங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை சோத்துக்காக, ஒருவேளை ஒரு சின்ன பயத்தும் கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அலட்சியம் பண்ணக்கூடாது. யாரையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. மொர்தெகாயை ஆமான் அலட்சியம் படுத்தின, அற்பமா நினைச்ச, அற்பம் படா அப்படின்னா கர்த்தர் அவனுக்கு முன்பாக மொர்தெகாயை உயர்த்தி காட்டினார். லேவியராகமம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லேவியராகமம் 26:13 சொல்கிறது, நீங்கள் எகிப்திற்கு அடிமையிலாகிறாதபடி உங்கள் நுகத்தடிகளை எல்லாம் முறைத்து
உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். எந்த சூழ்நிலை வந்தாலும் என்னை அலட்சியப்படுத்தாது. யாரையும் அலட்சியப்படுத்தக்கூடாது, யாரையும் அலட்சியமா எண்ணக்கூடாது, யாரையும் நீ அலட்சியக்கூடிய அந்த எண்ணத்தில் நீ பார்க்கவே கூடாது. யாரையும் உங்களை விட தாழ்த்தி பேசக்கூடாது, யாரையும் அற்பமாக நினைக்க கூடாது. நாம் யாரை அற்பமாக நினைப்போமோ அவர்களை நமக்கு முன்பாக கர்த்தர் உயர்த்தி விடுவான். அழுதுவார்கள், சிலர் அழுது கதறி இருக்கிறார்கள், வேதனைப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே கர்த்தர் தாமே உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த குடும்பம் கஷ்டப்படுகிறதோ அந்த குடும்பத்தை நாம் நிராகரிக்கவே கூடாது. ஒரு நாள் ஒரு விறகு வெட்ட போகிறார். ஒரு கஷ்டப்பட்ட ஒரு விறகு வெட்டி. அந்த விறகு வெட்டியினுடைய அண்ணனுக்கு பைத்தியம், அன்னைக்கு பைத்தியம், அண்ணனுடைய ஒரு மகனுக்கு பைத்தியம், 3 பேருக்கு பைத்தியம். ஒரு வீட்டுக்குள்ள 3 பேருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. குடும்பம் அழுகிறது, கதறி இருக்கிறார். கையும் காலும் விலங்கு போட்டிருக்கு, அழுது கதறுகிறார். விறகு வெட்டி கஷ்டம்தான். விறகு வெட்டிக்கு கல்யாணம் ஆகல, மாடா உழைக்கிறாரு. ஒரு நாள் விறகு வெட்டிக்கு கல்யாணம் பார்த்தார்கள். திருமணம் முடிந்தது. காலையில திருமணம், மாலையில கூட்டிட்டு வருகிறார். விறகு வெட்டியினுடைய மனைவி வீட்டிற்குள் கால் வைத்ததும் விறகு வெட்டியினுடைய மனைவிக்கு பைத்தியம் பிடிக்கிறது. ஒரு சத்தம். விறகு வெட்டி பயந்துட்டாரு. உடனே எல்லாரும் பயந்தாங்க. கல்யாண வீட்டுல பயம். திருப்பியும் ஒரு சத்தம் டாய் என்று கேட்டது. இந்த பெண், கல்யாண பொண்ணு, விறகு வெட்டிக்கு மனைவி பைத்தியம் பிடித்து கழுத்தில் நடந்ததெல்லாம் அறுத்து எறிந்து விட்டு, சேலைகளை எல்லாம் கிழித்து எறிந்து விட்டு ஓடுகிறாள் ரோட்ல. கல்யாண வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாம் சேலை பெட்ஷீட் எல்லாம் கொண்டு போய் சுத்தி கட்டி கொண்டு வருகிறார்கள். வீட்டுல 3 பைத்தியம், இருந்ததும் பைத்தியம், வந்ததும் பைத்தியம், 4 பேருக்கு பைத்தியம். விலங்கு போட்டு கட்டி போடுறது. வீடு காண வருகிறார்கள் தாயும் தகப்பனும். என் பிள்ளைக்கு பைத்தியமா என்று அலறி கதறி கண்ணீர் வடிக்கிறார்கள். கல்யாண பெண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. பெற்ற தாய் தெருவில் உள்ள மண்ணை தலையில வாரி கொட்டி கொண்டு அழுகிறாள், கதறுகிறாள். ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி வந்துட்டேன்னு கதறுகிறாள். அண்ணன் தம்பி மாறலாம் அழுது கதறுகிறார்கள், சத்தம் போட்டு அழுகிறார்கள். கல்யாண வீடு பயங்கரமான துக்க விழா மாறிட்டு. எங்க போவார்கள்? யாரிடத்தில் சொல்வார்கள்? இதனால் விறகுவெட்டி குடும்பம் பூஜாரி குடும்பம், விறகுவெட்டி குடும்பம் மந்திரவாதி குடும்பம், விறகுவெட்டியுடைய 7 தலைமுறை மந்திரவாத குடும்பம். பயங்கரமான ஆடு கோழி பலி செலுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு குடும்பம் விறகுவெட்டியுடைய குடும்பம். அழுதார்கள், கதறினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ, என் மகனுக்கு மனைவிக்கா இப்படி என்று கதறினார்கள் ஒரு பக்கம், என் மகளுக்கு இப்படியா என்று கதறினார்கள் ஒரு பக்கம். அழுது கதறுகிறார்கள். விறகுவெட்டிடத்தில் பெண்ணின் தாய் போய் சொன்னார்கள், என் மகளை நாங்க கூட்டிட்டு போறோம், அவளுக்கு சுகம் ஆன பிறகு கொண்டு விடுறோம்னு சொல்லி. விறகு வெட்டி சொன்னார், இல்ல, அவள் என்னுடைய மனைவி, அவள் இறந்தால் நான் இறந்து விடுவேன், அவள் வாழ்ந்தால் நான் அவளோடு வாழ்வேன், நீங்க போகலாம் என்று அனுப்பிவிட்டார். 1 வருஷம் பைத்தியம் இருந்தது. கை கால்கள் விலங்கு போட்டிருந்தார்கள், நீளமா சங்கிலியில கட்டி போட்டிருந்தார்கள். சங்கிலியை மட்டும் அவிழ்த்து விட்டார்கள். கை கால் விலங்கோடு பகலிலே சில கடைகளுக்கு போய் அந்த கடைகளில் போயிருந்து பலகார பெட்டிக்குள்ள கையை போட்டு எடுத்து சாப்பிடுமா அந்த பைத்தியம். சுடு வெள்ளத்தை ஊற்றி விடுவார்களா, சுரண்டு விழுந்து கிடக்குமா அந்த பைத்தியம். சில கடையில் பழத்தை எடுத்து சாப்பிடுமா, மாட்டை அடிப்பது போல அடிப்பார்களாம், ஓடைக்குள்ள விழுந்து கிடக்குமா அந்த பைத்தியம். விறகு வெட்டி சாயங்காலத்தில் போய் எடுத்துட்டு வருவாராம். 1 வருஷம் இந்த பைத்தியம். திடீர்னு ஒரு நாள் அந்த விறகுட்டின்ற மனைவியை காணவில்லை என்று சொன்னார்கள். நடு ராத்திரி ஊர் தலைவரிடத்தில் சொன்னபோது ஊர்ல முரசு கொட்டி விறகு வெட்டினுடைய மனைவியை தேடுங்கள், காணவில்லை என்று சொல்ல எல்லாரும் ஊர் மக்கள் தேடுகிறார்கள். பஞ்சாயத்து கிணற்றின் மேல் ஆடிக்கொண்டிருக்கிறாள் அந்த விறகு வெட்டினுடைய மனைவி. எப்படி கைகால் விலங்கோட ஏறினா என்பது யாருக்கும் தெரியாது. கிணத்துக்குள்ள பிடிக்க போனால் கிணத்துக்குள் விழுந்து விடுவாளே என்று சொல்லி ஊர் தலைவருடைய ஆலோசனையினுடைய கிணற்றை பல கம்பு மட்டைகளால் அதை மூடி, ஓலை மட்டைகளை எல்லாம் வெட்டி போட்டு அந்த கிணற்றை மூடி விட்டார்கள். தூக்கி 4 பக்கமும் நின்று கம்புகளை வைத்து ஓங்கி அடித்து வெளியே தள்ளினார்கள். விறகுட்டினுடைய மனைவி கீழே விழுந்தார்கள். சில மணிக்கூறுகளுக்கு ஞாபகம் வருகிறது, அப்பா எங்க அம்மா எங்க என்று கேட்க ஆரம்பித்தார்கள். கல்யாணம் முடிஞ்சதே தெரியல. பைத்தியம் முடிச்சு 1 வருஷம் இருந்த பைத்தியக்காரை, 1 வருஷமாய் இருந்த பைத்தியம் சுகமாகி
ஒரு வருஷத்திற்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற இந்த சகோதரன் ES மணி. கல்யாணத்தினே பைத்தியம் முடிச்ச ஒரு பைத்தியக்கார தாய்க்கு நான் பிறந்ததுனால என்னை ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. எனக்கு ஒரு ஜாதகம் எழுதுறாங்க. அஷ்டமத்த சனிதரிலே ஆண் குழந்தை வந்தை பிறந்தால் நெட்டையிடம் சுட்டுடுவான், நாடு விட்டு பறத்திடுவான். அஷ்டமத்தில் சனி 7.5 நட்டான், தலையை சுத்துறான், 38 கண்டம் என்று எழுதி கொடுத்து விட்டார்கள். 38 எனக்கு கண்டம் என்று எழுதினார்கள். காதில் 2 துவாரத்தை போட்டார்கள் கண்டம் தீர்வதற்காக. காதில் 2 துவாரம் கிடக்கிறது. இப்போ மூக்கில் போடாம இருந்தார்கள். இல்லை, நீங்க வால் போஸ்ட்ல மூக்க மணின்னு அடிச்சிருப்பீங்க. ஏதோ காதுல போட்டுட்டாங்க. இருக்கட்டும், எப்படியோ என்னை வளர்த்தார்கள், பாசமா வளர்த்தார்கள். நான் நாசமா போனேன். சின்ன சின்ன வயசுல என்னை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க. எனக்கு 2 தம்பி 3 தங்கச்சி, 6 பிள்ளைகளை பெத்தெடுத்த தகப்பேன். தாய் அரை வயிறு 1/4 வயிறு கஞ்சி கூட எங்களுக்கு கொடுக்க முடியல அவங்களால. காலையில் 4 மணிக்கு நானும் என் தங்கச்சியும் பனங்காய் பறக்க போவோம். பனை விளையில முதுகில் விழுந்த நாட்கள் உண்டு. பனங்காய் பழம் அதை எடுத்துட்டு வந்து வீட்டில் கொடுத்து எங்கள் அம்மா அதை அடுப்பில் போட்டு சுட்டு அதை அருவா கத்தி வச்சு வெட்டி அந்த பனங்காயை அப்படி உருட்டி தந்து அந்த பனங்காயை மட்டும் தின்னுக்கிட்டு வாயை அங்கே எங்குமா தொடச்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போன ஞாபகம் எனக்கு. பள்ளிக்கூடத்தில் போனா எங்களுக்கு ஆகாரமே கிடையாது. ஏதோ ஸ்கூல்ல சில வெளிநாட்டுக்காரர்கள் கொடுத்த பால் பவுடரை அப்போது கலைக்கு கொடுப்பார்கள். 1960 இந்த பக்கத்துல எல்லாம் பால் பவுடர் தண்ணி எல்லா ஸ்கூல்லையும் கொடுப்பாங்க. பால் காய்ச்சி கொடுப்பாங்க. பால் என்று சொல்லி அலுமினிய பிளேட் வாங்கி வச்சிருப்பாங்க. அதில் ஒரு பிளேட் எடுக்கணும், கியூவில் நிற்கணும், பால் வாங்கணும், குடிக்கணும். அந்த ஹெட்மாஸ்டர் எங்கள் பேரில் ரொம்ப அன்பு வைத்ததுனால எங்களை திருப்பி ஒரு ரவுண்ட்ஸ் வர சொல்லி எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைங்க பசங்க மட்டும் நாங்கள் 2வது தடவை வந்து அந்த பாலை வாங்கி குடித்த நாட்கள் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எங்களுக்கு சட்டை கிடையாது, துணி கிடையாது, பை கிடையாது, பென்சில் கிடையாது, நோட்டு கிடையாது, ரப்பர் கிடையாது. நாங்கள் பவுடரை பார்த்ததே இல்லை, செருப்பை கூட நாங்கள் பார்த்ததே இல்லை. கஷ்டப்பட்டு எங்களை வளர்த்தாங்க. தீபாவளி தூரம் கூட்டிட்டு போய் வடசேரி சந்தையில் எங்களுக்கு பழைய கிழிஞ்ச துணி, யாரோ போட்ட துணி, பழைய துணிகளை எடுத்து அங்கே அடுக்கி வச்சிருப்பாங்க. அதில் எங்களுக்கு எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு துணி தருவாங்க. அதை எங்கள் அப்பா அம்மா அதை நாங்கள் போட்டுட்டு தீபாவளிக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதை போடணும். அதை ஒரு தடவை நான் போடும்போது என் சட்டை 2 ஷோல்டரும் அப்படி கிழிஞ்சு வந்துட்டு எங்கள் அப்பா என்னை கையை பிடிச்சி அழுது, சுற்றி என்னை கெட்டி பிடிச்சி அழுது, என் பிள்ளைக்கு துணி கிழிஞ்சு போச்சேன்னு அழுதாரு. நன்றாக ஞாபகம் இருக்கிறது எனக்கு. அப்படி வளர்த்தாங்க. நல்ல ஆகாரம் கிடையாது, துணிமணிகள் கிடையாது, படிக்க வச்சாங்க. அழுதோம், கதறணும். 2வது தங்கச்சி கல்யாணத்தெல்லாம் ஏற்பாடு படுத்திட்டோம். கஷ்டப்பட்டு அப்பா வளர்ச்சி. எங்க அப்பா பெரிய பூஜாரி. என்ன சின்ன குழந்தைகளே சுந்தரமூர்த்தி காணிக்காரர், இந்த திருவட்டாறுல ஒரு காணிக்காரர் இருந்தார். அவர் பெரிய மந்திரவாதி. அவர் அந்த கோதையாறு, குற்றியாறு, கல்லாறு, பரளியாறு பகுதிகளில் எல்லாம் அவருக்கு நிறைய காணியஸ் இருந்தாங்க. அதில் திருவட்டாறில் இருந்த சுந்தரமூர்த்தி காணி என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல எங்கள் அப்பா அம்மா என்னை சின்ன குழந்தையில மந்திரவாதம் படிக்க வைத்தார்கள். எல்லாரும் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைப்பாங்க, என்னை மந்திரவாதம் படிக்க வச்சாங்க. காரணம் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே மந்திரவாதி, எல்லாருமே பூஜாரி. என்னையும் மந்திரவாதம் படிக்க வச்சாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்பா பேர் சுப்பிரமணியன், எங்கள் அப்பாவுக்கு அப்பா பேர் சுப்பிரமணியன். அதனால எனக்கு பேர் சுப்பிரமணியன் என்று போட்டார்கள். எனக்கு பேர் சுப்பிரமணியன் என்று போட்டார்கள். ஆனால் பெரியவங்க பேரை சொல்லாததுனால அந்த சுப்பரையை வெட்டிக்கிட்டு மணி என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த மணி ஓடமணியாய், சாக்கடை மணியாய், குடிகார மணியாய், துக்கமணியாய் ஒலித்து கொண்டிருந்தது. சமாதானமே இல்லை, சந்தோஷமே இல்லை. எங்கள் அப்பா அடிக்கடி நீ செத்துடலன்னு சொல்லுவார். எங்கள் பெரியம்மை ஒரு தடவை எல்லாரையும் கூட்டி வச்சு பசினால எங்கள் அப்பா அழுது கதறி கொண்டிருந்தார். வேலைக்கு போகல, ஆகாரம் இல்லை, 3 நாள் பட்டினி. எங்கள் பெரியம்மா எங்கள் அப்பாவுக்கு அந்த சகோதரனுடைய மனைவி ஒரு அம்மா கூப்பிட்டு வடிக்கலையா மணி என்று கேட்டார்கள். இல்லம்மான்னு சொன்னேன். ஒரு குத்துப்பூனி நிறைய சோறு கொண்டு வந்து அதை அப்படி கையை வச்சு மேலே எடுத்து காட்டினார்கள். என் தம்பி தங்கச்சி அண்ணா அப்படின்னு சொல்லி என்னை கதறாங்க. உப்பு போடாமல் கூட வாரி தின்னுருக்கும் பிள்ளைகள் எல்லாம். 3 நாள் பட்டினி. எங்கள் பெரியம்மா அப்படியே சோத்தையும் தண்ணியும் காட்டிட்டு கொண்டு மாட்டு தொட்டியில் கொண்டு ஊற்றிட்டாங்க. அழுதேன், கதறினேன், கண்ணீர் வடித்தேன், ரவுடியாக மாறிட்டேன்.
சின்ன பையன்லே நான் மாங்காய் பறிக்க தேங்காய் பறிக்க ஆரம்பிச்சுட்டேன். பெரியம்மா வீட்டில் உள்ளதை அழிக்கணும்டா என்று சின்ன சின்ன நண்பர்கள் கிடைத்தார்கள். பெரிய நண்பராக மாறினாங்க. சின்ன சின்ன தம்பிமார்கிட்ட சேர்ந்து பெரிய நண்பர்கள் கிடைத்தார்கள். குடிகாரனாக மாறிட்டேன். சாராய வடிகாரனாக மாறிட்டேன். நாகர்கோயிலில் 13 பேரை வச்சு சாராயம் அடிச்சு விட்டேன். திட்டங்கனாவில் போலீஸ் ஆபரகமும் செதரால் போலீஸ் அண்ணன் முத்தையாவும் தான் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க. யாராலும் என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. நான் அப்படிப்பட்ட டிமிக்கு கொடுத்தவன். எனக்கு மின்னல் மணி என்று பெயர் போட்டார்கள். மின்னல் போல இருப்பேன். என்னை யாரும் பிடிக்க முடியாது. ஆனால் அவர்கள் பிடித்து கொண்டார்கள். அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபுட்ஸ் கால் வச்சு அடிச்சாங்க. 3க்கு 3 ரூமில் போட்டு இடித்தார்கள், தகர்த்தார்கள். ரசிக்கப்பட்ட பிறகு நாங்கள் சேர்ந்து 3 பேரும் நிறைய மேடைகளில் பேச கர்த்தர் உதவி செய்தார். எனக்கு அருமையானவர்களே, அழுதேன், கதர்னேன். தங்கச்சி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தேன். கல்யாணத்துக்கு 13 நாள் இருக்கு. 13 நாளைக்கு முன்னுக்கு தங்கச்சிக்கு பைத்தியம் முடிச்சுட்டு அழுது கதறியாச்சு. பந்தல் போட்டாச்சு, பத்திரிக்கை கொடுத்தாச்சு, மசாலா வாங்கியாச்சு, இடிச்சாச்சு, காய்கறி எடுக்கணும், கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 13 நாளைக்கு முன்னால பைத்தியம். அழுதோம், கதறணும், போகாத இடம் இல்லை. கொண்டு போய் அழுதோம், எங்கெல்லாமோ கொண்டு போனோம், மந்திரவாதங்கள் செய்தோம், வேள்விகள் யாகங்கள் நடத்தினோம். சுகம் கிடைக்கல. கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னால ஞாபகம் வந்துச்சு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். சில வருஷங்கள் உருண்டோடு போகுது. தம்பிமாரு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. மண்ணு சுமந்தோம் நாங்க, புல்லு சுமந்தோம் நாங்க, குளை சுமந்தோம் நாங்க, வயல் வேலைக்கு போனோம். இப்படி பல வேலைகள். என் தம்பிமார் வடசேரி சந்தைக்கு போனாங்க. சந்தையில் போய் வாழைக்கொலைகளை எடுத்து கொடுத்து அதில் வரக்கூடிய காசுகளை கொண்டு வந்து என் தம்பிமார் படிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது தம்பிமாரை படிக்க வைக்கணும் என்ற ஆவலோடு நான் தம்பிமாரை நன்றாக படிக்க வச்சேன். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போச்சு. என் தம்பிக்கு ஒரு இன்டர்வியூ நடக்குது. அவன் எம்ஏ முடித்து விட்டான். எம்ஏ முடித்தது. அவனுக்கு ஒரு இன்டர்வியூ நடக்கிறது விருதுநகரில். அந்த இன்டர்வியூக்கு எப்படியாவது என் தம்பி எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். தம்பிக்கு போடுறதுக்கு துணி இல்லை. என் சட்ட துணிய, என் ஷர்ட்டை ஒரு டெய்லர்கிட்ட கொண்டு கலத்தி கொடுத்து என் தம்பிக்கு அளவுக்கு தைச்சு கொடுத்து அதை போட்டு நான் என் தம்பிய ஆதிசாமி எம்எல்ஏ என்ற ஒரு அருமை தகப்பனார் இருந்தார். அப்போது நமக்கு எம்எல்ஏயா அவர் ஒரு கடிதம் தந்தார் என் தம்பிக்கு. இவன் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன், ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். இவனுக்கு விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜ், VHN காலேஜ் விருதுநகர், அதில் வேலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதத்தை எழுதி கவர் போட்டு தந்தார். அதை கொண்டு அந்த காலேஜில் இன்டர்வியூக்கு போன தம்பியை ஃபர்ஸ்ட் செலெக்ஷனில் விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜில் என் தம்பியை உதவி பேராசிரியராக செலக்ட் பண்ணினார்கள். கஞ்சிக்கு வழி இல்லாத தம்பியை எங்க அப்பா விறகு வெட்டிக்கு ஒரு மகன் படிச்சான். PhD முடித்து டாக்டர் பட்டம் பெற்று அதே காலேஜில் விருதுநகர் செந்தில் குமார நாடார் காலேஜாக இந்த வேத புஸ்தகத்தை நான் எடுத்த போது என் தம்பி பிரின்சிபாலாக கர்த்தர் உயர்த்தினார். அடுத்த தம்பி MA PhD முடித்தான். அவனுக்கு காமராஜ் B.Ed காலேஜில் பிரின்சிபாலாக கர்த்தர் உயர்த்தினார். என் தம்பியினுடைய மனைவி சிவந்தி ஆதித்யன் காலேஜ் PhD முடித்து அந்த பெண் பிரின்சிபாலாக கர்த்தர் உயர்த்தினார். நான் என்னைக்கு இந்த வேத புஸ்தகத்தை தொட்டேனோ அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் என்ன பல நாடுகளுக்கு கர்த்தர் என்னை கொண்டு போய் வந்தார். கஞ்சிக்கு வழி இல்லாத, உடுக்க துணி இல்லாத, படிக்க வசதி இல்லாத அந்த குடும்பத்தில் ஒரு விறகு விட்டு எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று தன்னை மாடாக உழைச்சி தன்னை தியாகம் பண்ணி மெழுகு தெரிய போல தன்னை அழித்து என் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று ஆசையோடு படிக்க வச்ச எங்க அப்பா கண் முன்னால எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டது எங்க அப்பா கண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அலட்சியம் பண்ணாதே, யாரையும் அலட்சியம் பண்ண வேண்டாம். கர்த்தர் நம்மை ஏற்ற வேளையில கர்த்தர் உயர்த்துவார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட எதுவும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே, கரங்களை தட்டி இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா.
பிசாசினால, செய்வினையினால, பில்லி சூனியத்தினால, மந்திரவாதத்தினால பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் நிற்கிற இடங்களிலே உங்கள் கரத்தை அப்படியே உயர்த்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், இப்படிப்பட்ட பயங்கரமான பிசாசு தொல்லையினால, மந்திரவாதத்தினால, பில்லி சூனியத்தினால, செய்வினையினால பாதிக்கப்பட்டு பல வருஷங்கள் விடுதலை கிடைக்காமல் வேதனையோடு பாரத்தோடு இருந்தால் இப்பொழுது நீங்கள் உங்கள் கரங்களை நீங்கள் உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது தேவன் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். நம்ம எல்லாரும் கரங்களை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது கரம் இப்போது ஒவ்வொரு பிள்ளைகள் மீது, ஆண்டவரே வியாதி உள்ள பிள்ளைகள் மீது இயேசு கிறிஸ்துவின் கரம் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன், தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வல்லமை இறங்குவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அபிஷேகத்தில் கர்த்தரை துதிப்போமா? அபிஷேகத்தில் கர்த்தரை துதிப்போமா? உம்முடைய வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, குணமாக்கும் வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட அசுத்த ஆவியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அசுத்த ஆவியே போ வெளியே. வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். இரவு வேளையில் எங்க இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நீ வியாதியோடு இருப்பாயானால் ஆண்டவரே எனக்கு விடுதலை தாரும் என்று கேளுங்கள். இப்போதே உங்கள் விடுதலை, இப்போதே உங்களுக்கு சுகத்தை தருவார். அது எப்படிப்பட்ட கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். சமாதானத்தை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். அசுத்த ஆவிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். பொல்லாத ஆவிகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட பொல்லாத ஆவியும் இந்த சரீரங்களை விட கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மதிப்பு. எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? உமக்கு நன்றி இயேசுவே, உன் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விடுதலை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கரங்களை தட்டி. கண்மலையானவர் காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை கிருபை, மகிமைக்கு அக்கினி, அக்கினி, ஆராதனை உமக்கே, பரிசுத்த அக்கினி இறங்குவதாக, ஆராதனை பரிசுத்த அக்கினி இறங்குவதாக. கரங்கள் அசைப்போமா? ஆராதனை உமக்கே. கரங்கள் அசைத்து, ஆராதனை உமக்கே, கரங்கள் அசைத்து glory, ஆராதனை உமக்கே, இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. அற்புத சுகத்தை கொடு, அற்புத விடுதலை கொடு, அற்புத சுகத்தை கொடுப்பீராக. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் இயேசுவே விடுதலை தாரும் ஆண்டவரே, இயேசுவே விடுதலை தாரும் ஆண்டவரே, இயேசுவே விடுதலை தாரும் ஆண்டவரே, இயேசுவே விடுதலை தாரும் ஆண்டவரே. இப்போது விடுதலை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த மைதானம் முழுவதும் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அற்புதத்தின் கரம் இறங்கி வருகிறது. எல்லாரும் கரங்களை வேகமாக தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள், பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுங்கள், பரிசுத்த ஆவிக்கு இடம். விடுதலை கொடுப்பீராக. அலட்சியப்படுத்தாதே. உமது நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. உமது பிள்ளைகள் அத்தனை பேர் அற்புதமான சுகம் பெற்று விடுதலையோடு கடந்து போக செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.